என்ன நாலாவது கியாஸ் என்று ஒரு ஆதாரம் இருக்குது. குர்ஆன் ஒன்று, இது ஹதீஸ் ஒன்று, மூணாவது இஜ்மா ஒன்று, அடுத்து என்னது கியாஸ் 4 இருக்குது அப்படிம்பாங்க. இந்த கியாஸ்னா என்ன தெரியுமா? கியாஸுக்கு விளங்கிக்கிறங்க, ஒரு ஒன்றிலிருந்து இன்னொன்றை விளங்குறது, அதுக்கு பேர் என்ன கியாஸ். கியாஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்திலிருந்து மேலோட்டமாக ஒன்று தெரியும், அதிலிருந்து இன்னொன்று விளங்குறதுக்கு பேர் என்னது கியாஸ்ன்னு சொல்லுவாங்க. கியாஸுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றிலிருந்து இன்னொன்றை விளங்குவது, மேலோட்டமாக சொல்வதில் இருந்து இன்னும் கொஞ்சம் ஆழமான கருத்தை விளங்குவது, இதுதான் கியாஸ். இப்போ இந்த கியாஸ் என்பது இந்த மாதிரி விளங்குதல் மார்க்கத்தில் இருக்கான இருக்குது. அது ஏன் 3வது 4வது ஆதாரம்னு சொல்கிறேன்? குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொல்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், உங்கள் தாய் தந்தையரை சீன்னு சொல்லாதீங்க, குர்ஆனில் இருக்குது. ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, அம்மா அடிக்கலாமான்னு கேட்குறாரு. அடிக்கக்கூடாது, எங்கே ஆதாரம்? அடிக்கக்கூடாதுன்னு குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லை. சீன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்குல்லப்பா, சீ சொல்லக்கூடாது, எப்படி அடிப்ப? இதுக்குள்ளே அது இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொன்னது சீ சொல்லக்கூடாதுன்னு தான். சீன்னு சொல்லாதேன்னு சொன்னால் அதை விட பெருசை செய்யலாமா? அப்போ ஒன்று நேரடியாக அந்த வசனம் சொல்வது சீன்னு சொல்லக்கூடாதுங்கிறது, அதுக்குள்ளே அடங்கியிருக்கிற கருத்து அதுக்கு மேம்பட்ட எதையும் சொல்லக்கூடாது. சின்னதை செய்யக்கூடாதுன்னா, சின்ன விஷயத்தை செய்யக்கூடாதுன்னா பெருசை செய்யலாமா? சின்ன அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் 10 காசு கூட திருடக்கூடாதுன்னு சொன்னால் 10 லட்சம் திருடலாம்னு கேள்வி கேட்பானா? அப்படி 10 காசுன்னு சொன்னால் 10 லட்சம் திருடுன்னு எவனா கேட்பானா? 10 காசு திருடக்கூடாது என்றால் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு மேம்பட்டதும் திருடக்கூடாது, அதுக்குள்ளே அடங்கிடுது. ஆனால் சொன்னது 10 காசு தான், சொல்லாமல் அடங்குனது எவ்வளோ உண்டாலும் அந்த கான்செப்ட் தான் முக்கியம். இந்த மாதிரி விளங்குறதுக்கு பேர் தான் கியாஸ். அப்போ கியாஸ் என்பது குர்ஆனில் மட்டும் இல்லை, ஹதீஸில் மட்டும் இல்லை, உங்கள் பேச்சில், என் பேச்சில், எல்லா பேச்சிலையுமே கியாஸ்னு ஒன்று இருக்குது. நேரடியாக ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது, அதுலேருந்து சிந்தித்து விளங்கக்கூடிய ஒன்று இருக்கும். அப்போ குர்ஆனை அல்லாஹ் தரான்னு வைங்களேன், குர்ஆன் ஒரு ஆதாரம், குர்ஆனிலிருந்து சிந்தித்து விளங்குற ஒரு ஆதாரம் என்ன சொல்லுவாங்க? வேணாச்சு குர்ஆன் தான் அது. குர்ஆனிலிருந்து ஒன்றை சிந்தித்து விளங்கினால் அடிக்கக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் அது குர்ஆனிலிருந்து தான் எடுத்தோம். எதுலேருந்து எடுத்தோம்? இந்த சீண்டு சொல்கிற வசனம் இல்லாட்டி எடுத்துருப்பீங்களா? ஒருத்தன் அடிக்கலாமான்னு கேட்குறான், அம்மாவை அடிக்கலாமான்னு கேட்குறான், வாப்பா அடிக்கலாமான்னு கேட்குறான். அடிக்கிறது மார்க்கத்தில் என்ன நிலைமைன்னு கேட்குறான். அது தப்புங்கிறோம். தப்புன்னு எதை வச்சு சொன்னோம்? இந்த வசனத்தை வச்சு சொன்னோம். அப்போ இந்த வசனத்துக்குள் அந்த அர்த்தம் உள்ளே இருக்குது, சிந்தித்து பார்த்தால் விளங்குது. மேலோட்டம் பார்த்தா சி, அது மட்டும்தான் இருக்குது. ஒலா தக்குல்லஹுமா உஃபின், உஃபுன்னு சொல்லாத, சீன்னு சொல்லாத அப்படின்னு குர்ஆனில் இருக்குது. அப்போ குர்ஆனில் இருக்கிறது சி சொல்லாத, அதில் என்னோட அடங்க, கொல்லாத, கொலை செய்யாத, அம்மாவை சித்திரவதை பண்ணாத, பட்டினி போட, எல்லாம் அடங்கிடும். அடிக்காத, உதைக்காத, இப்படி எல்லாமே அடங்குமா இல்லையா? பெற்றோரை நோவினைப்படுத்தக்கூடாது என்பதெல்லாம் நோவினையிலே சின்னதெல்லாம் சொல்கிறான். நோவினையிலேயே ரொம்ப கடைசியாக உள்ளது என்ன சி இப்படின்னு சொல்கிற சின்னது. இந்த சின்னதை செய்யக்கூடாதுன்னா பெருசு எப்படி செய்யலாம்? இது விளங்குதுல, இது விளங்குறது தனி சட்டமாக குர்ஆனில் உள்ளதா? குர்ஆனில் உள்ளது என்ன கேஸும் தனியாற்றி கொண்டு காட்டுறீங்க? அந்த ஆயத்தை காட்டி அதில் விளங்குதுன்னு சொல்லு. குர்ஆன் தான் அதை சொல்லுது. அடிக்கக்கூடாதுன்னு சொன்னது நானும் நீனும் கண்டுபிடிச்ச 3வது ஆதாரம் கிடையாது. அடிக்கக்கூடாது என்பதை குர்ஆன் தான் மறைமுகமாக சொல்லுது. சீன்னு சொல்லாது என்று நேரடியாக சொல்கிறது, அடிக்காது என்று மறைமுகமாக அதில் சொல்லுகிற, அதில் அடங்கி இருக்கிறது. இது அடங்கி இருக்கலன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருடைய அறிவும் அதை விளங்கிக் கொள்கிறது. இதுதான் இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸ் தான் வஹி. அந்த குர்ஆன் ஹதீஸ் நேரடியாக சொல்வதும் வஹி, அதில் ஆழமாக அடங்கி இருக்கிற கருத்தும் வஹின்னு சொல்லுது. குர்ஆன் ஹதீஸில் அப்போ 2 தான். இப்போ வஹின்னு கியாஸ்ன்னு சொல்லி 3வதாக ஒன்றை பிரித்து சொல்வது அது குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஒரு ஆதாரம் இருக்குன்னு நிலைநாட்டுறதுக்கு உதவிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அதுக்கு புரிந்து கொள்வதாக என்ன செய்யணும்னு கேட்டால், சில ஹதீஸுகளை வச்சு நம்ம எப்படியெல்லாம் விளங்கலாம், சில ஆயத்துகளை, சில ஹதீஸுகளை எப்படி விளங்கலாம்னு உங்களுக்கு சொன்னால் விளங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உசாமா, உங்களுக்கு தெரியும், உசாமாங்கிறவர், அந்த ஜெயிதுங்கிறவரை ரசூலா வளர்த்தாங்க. அவருடைய மகன் உசாமா. ஜெயிது வளர்ப்பு பிள்ளை. முன்னாடி இஸ்லாம் அந்த சட்டம் தடுக்கப்பட்ட பிறகு வளர்ப்பு பிள்ளைங்கிறது கிடையாது. இஸ்லாத்தில் தடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிதை ரசூல்லா எடுத்து வளர்த்தாங்க. அப்போ ரசூல்லாவுடைய வளர்ப்பு பிள்ளைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய பிள்ளை உசாமா. அப்போ ஒரு தகப்பன் பிள்ளைன்னு சொன்னால் ஒரு அளவுக்கு ஏதாவது ஒரு உருவ ஒற்றுமை இருக்குது. ஏதாச்சும் ஒன்று ஒரு தகப்பன் பிள்ளைன்னு உலகத்தில் சொல்வதாக இருந்தால் மூக்கு, கண், வாய், என்னமாவது ஒன்று என்ன கலரு, ஏதாவது ஒன்று அதே மாதிரி வாப்பா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சிலது இருக்கும். சிலது அப்படி இல்லாட்டாலும் சம்மந்தம் இல்லை, அறவே சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு வைங்களேன். அப்போ மக்கள் மத்தியில் ஒரு டவுட் வந்துடும். தகப்பன் அவர் இருக்கார், முகம் இருக்கார், மூக்கு அது மாதிரி இல்லை, வாய் அது மாதிரி இல்லை, கலர் எதுவுமே இல்லை, இது யாரோ ஒரு ஆள் மாதிரி இருக்கார், ஆப்பிரிக்கா கண்டத்து ஆள் மாதிரி இருக்கார், இவர் ஐரோப்பா கண்ட ஆள் மாதிரி இருக்காருன்னு வைங்களேன். அப்போ அப்பா அம்மா கண்டா என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்போ
இப்போ மகன்டா அவன் சொல்லி கொண்டாலும் மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு டவுட்டு வரும். இந்த மாதிரி உசாமாவுக்கும் செய்யறதுக்கு மேட்சாக இருக்காது. உசாமா ஜெயிதுடைய மகன் உசாமா, அந்த உசாமா ரசூல்லா காலத்தில் உள்ள விஷயங்கள் இதெல்லாம். அப்போ ஜெயிதுடைய மகன் உசாமாவு வந்து ஜெயிது மாதிரி இருக்க மாட்டார். ரெண்டு பேரும் பல வகையில் வித்தியாசப்பட்டிருப்பார்கள். அப்படி இருந்தவொன்னே எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜெயிதை புண்படுத்திருக்கான்னு இந்த முனாஃபிக கூட்டங்கள்லாம் இவருக்கு பிறந்த மாட்டேப்பா அது பற்றியா ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ரெண்டு பேருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இப்படியே ஒரு பரப்பி விட்றாங்க. அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் பரப்பக்கூடாது. முனாஃபிக் அதெல்லாம் கிடையாது அவனுக்கு. அவன் உள்ள இஸ்லாமுடைய போர்வையை போற்றி கொண்டு இப்படி பரப்பி கொண்டு இருக்கிறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கவலை, என்னடா இப்படிலாம் காதில் வந்து உழுவுது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியலை, சம்மந்தம் இல்லை, ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இல்லைங்கும் போது சம்மந்தப்பட்டவங்களும் வருத்தப்படுறாங்க. நான் வளர்த்த பிள்ளைன்னு ஆயிடுச்சுல, வளர்த்த பிள்ளைங்கிற ஒரு வகையில் ஒரு பிரியம், வளர்ப்பு பிள்ளையுடைய பிள்ளை பேர பிள்ளை அந்தஸ்து வருதுல்ல வளர்த்ததுனால, அதனால உசாமா மேலே ரசூலுல்லாவுக்கு தனியான ஒரு பிரியம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு பயங்கரமான கவலை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு, ஆயிஷா நாயை சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வந்தால் அவ்வளோ மகிழ்ச்சி, முகத்தில் பார்த்து அவ்வளோ பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து என்ன செய்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா, இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு மனைவிட்ட வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, சந்தோஷமான சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்தோஷமான சம்பவம்னு கேட்டால், வெளியூரில் இருந்து இந்த ரேகை பார்க்கக்கூடியவர், ரேகை என்று சொன்னால் குறி பார்க்குறதல்ல, ரேகையில் ரெண்டு விதம் இருக்குது. இப்படி பார்த்துக்கிட்டு இந்த ரேகை அங்கே போகுது, அங்கே இந்த ரேகை எங்கே போகுது, அதனால் நீ பணக்காரனை போவே, ஏழையாக போவே, புள்ள பிறக்கும் அந்த ரேகை இல்லை. இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகும், இத்தனை செத்து போயிடுவேன், இது ஒரு ரேகை வருங்காலத்து. அது இல்லை, ரேகைக்கு ரேகை மேட்ச் பண்ணுறது. ஏன் ரேகை உங்கள் ரேகை வச்சு பார்க்குறது, இது ரெண்டுக்கும் ஓரளவுக்கு என்னென்ன பொருத்தம் இருக்குது, இன்னும் டிஃப்ரெண்ட் இருக்குது, இப்படின்னு பார்க்குற ரேகை, இப்படி ஒரு கலை இருக்கிறது, அந்த காலத்தில் இருந்துருக்கு. ரேகையை பார்த்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பாரசீக நாட்டில் உள்ளது. அந்த கலையை கற்ற ஒருத்தர் வர்றார். வந்து இந்த உசாமாவும் செய்து ஒரு போர்வையில் போத்திக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. பாப்பாவும் மோகனும், கால் மட்டும் வெளியே தெரியுது, பாதம், ரெண்டு பேருடைய பாதம் வெளியே தெரியுது. இந்த ஆள் வந்தார்ல, இப்படி ரெண்டு பாதத்தையும் பார்க்குறாரு, மூஞ்சையும் பார்க்கல, ஆளையும் பார்க்கல, பொருத்தத்தையும் பார்க்கல. இந்த நாலு பாதம் தெரியுது, இவருடைய ரெண்டு பாதம், அவருடைய ரெண்டு பாதம் இப்படி தெரியுது. அப்படி உட்காந்து ரேகை பார்க்குறவர் தானே அவர். ரெண்டையும் பார்த்துட்டு இதிலேருந்து தான்ப்பா இது வந்திருக்குன்றார் அவர். இந்த ரேகை கணக்கு பண்ணோம்னா இதில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குதோ அது பூரா இதில் இருக்குது. இவங்க வெளியில் மூக்கு இருக்கா கண்ணு இருக்கான்னு பார்க்குறாங்க, அப்படியும் இருக்கும். ரேகை கூட ஒத்துருக்கும், ஒத்துன 100க்கு 100 இருக்காது, வித்தியாசம் இருக்கு ஒரு நெருக்கி. அப்போ இந்த ரேகையிலிருந்து தான் இந்த ரேகை வந்துச்சின்னு அவர் சொல்கிறார். அப்போ எல்லா மக்கள் கேட்குறாங்க, அப்போ நம்ம தப்போன்னு நினச்சிட்டோம், இது ஒரு மேட்ரு இருக்கு, ரேகைங்கிற ஒன்று இருக்குன்ற அளவுக்கு பார்த்து என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு சந்தோஷமாயிடு. ரசூலுல்லாவுக்கு சந்தோஷம், இனிமேல் அவன் பேச முடியாதுல்ல, டேய் ஒற்றுமை இல்லைங்கிற அங்கே வர்றாங்க, காலப்படுறான், இவர் ரேகை அவர் ரேகையும் பாடுறான் அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த ஒரு வதந்தியை அவதூறை மறுக்கிறதுக்கு இந்த ஒரு ஆள் வந்து சொன்னார்ல, அது ஒரு காரணமாக இருந்துச்சுன்னொன்னே இதான் சந்தோஷம். இப்படி சொல்லிவிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, சொன்னாரா, இன்ன பால ஹாதிகில் அக்குதாமி மின்பாலின், இந்த பாதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது, இந்த 4 பாதங்களில் ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததாக இருக்கிறது. ஒரே ஒரு தகப்பன் பாதம் ஒரு மகன் பாதங்கிறார். இப்படித்தான் இருக்க முடியும். ஆளையும் பார்க்கல, போர்வைக்குள்ளே யார் இருக்கான்னு தெரியாது, வெளியூர் இருக்காரு, பாப்பாவும் மோனும் படுத்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது, மூஞ்சையும் பார்க்கல, முக ஒற்றுமையும் பார்க்கல, அந்த கலையை கற்றவராக இருந்ததுனால இதுதான் சரியாக இருக்குன்னு சொல்கிறான். இது வந்து புகாரியில் 6770, 3555, 3731, 6771 இந்த நம்பர்லாம் புகாரில் இருக்குது. இது நேரடியாக உள்ள ஹதீஸ். இப்போ இதில் நம்ம கேஸ் எடுக்கலாம். இப்போ ஒரு தகப்பனா மகனா நவீன காலத்தில் பிரச்சனை வருது, ரேகையை பார்த்து என்ன செய்யலாம், எத்தனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறான்ல, ரேகையை பார்த்து இது இந்த ரேகைக்கு 2 பேருக்கு மத்தியில் பொருத்தம் இருந்தால் அதை வைத்தும் தகப்பன் மகன் என்று முடிவு செய்யலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கிட்டாங்கல்ல. ஒருத்தர் சொன்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தாங்க, அதில் சந்தோஷம் அடைந்தாங்க. அந்த சந்தோஷம் உச்சகட்டத்துக்கு போய் மனைவிட்டு சொல்லி அதை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு அதிகமாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரேகை என்ற இந்த ரேகையா வேறு மாதிரி எடுத்துக்கூடாது. ஜோசியம் பார்க்குறது இல்லை, எதிர்காலத்தை பார்க்குற ரேகை இல்லை, ஒருவருடைய ரேகை இன்னொரு ரேகை கம்பேர் பண்ணி பார்க்குறது. ரேகைகளை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கலை இஸ்லாத்தில் உள்ளது, அதை செய்யலாம். இஸ்லாமிய அரசாங்கத்தில் செஞ்சால் அது மார்க்கத்துக்கு உட்பட்டது அப்படின்னு நம்ம முடிவெடுத்தால் அதான் கியாஸுங்கிறது.
இந்த கியாஸ் நம்ம எடுக்கிறோம்ல, இதுலேருந்து நம்ம என்ன சட்டம் எடுக்கலாம்? இதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லாவிட்டாலும் ஒரு தகப்பனா மகனான்னு பஞ்சாயத்து வரும்பொழுது நம்ம என்ன செய்யலாம்? எத்தனை வகையான ஒற்றுமை கண்டுபிடிக்க வழி இருக்கோ, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணுறாங்களே அதை கூட பண்ணலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து முடிவு செஞ்ச மாதிரி ஒரு தகப்பன் மகன் நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குதோ அதுகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி கிடைச்சோன்னு ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டாங்களா இல்லையா? அப்போ அப்படியான தகப்பனா மகனான்னு வந்தால் உன் ரத்தத்தை ஒரு ரத்தம் கொடு, 2 பேரும் டெஸ்ட் பண்ணு, அல்லது அது மாதிரி சில மூலக்கூறுகளை கொடுத்து என்ன செய்கிறது, செல்லுகளை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது, மரபணுக்களை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது, சதைகளை எடுத்து டெஸ்ட் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணி என்ன செய்யலாம்? இதுலேருந்து 2 ஒன்று தான், இவருக்கு பிறந்தது தான், இவர் தான் வாப்பா, இவர் தான் அந்தன்னு சொல்வதற்கு அன்னைக்கு பல கலைகள் உலகத்தில் இருக்கிறது. இதை பயன்படுத்தி நீ தீர்மானிக்கலாமான்னு கேட்டால் இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒரு விஷயம். அந்த இரத்த மரபணுக்களை எடுத்து சோதனை பண்ணுவது, அந்த இரத்த மாதிரிகளை எடுத்து சோதனை பண்ணுவதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத விஷயம். ஆனால் அதை வச்சு என்ன செய்கிறாங்க? கண்டுபிடிக்கிற ஒரு கலை இருக்கத்தான் செய்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளலாமான்னா தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருந்த ஒரு கலை இந்த மாதிரி ஒரு கோடை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் அதை விட உறுதியான ஒரு சான்றுகள் இருந்தால் நல்லா கண்டுபிடிக்கலாம். அதை வைத்து சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் அதை வைத்து ஒரு முடிவு செய்யலாம். ஒரு தகப்பன் கேஸ் கொடுத்துட்டான்னு வைங்க, அந்த காலத்தில் ஏன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த காலத்தில் தேவை கிடையாது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் டெஸ்ட் பண்ணுப்பா, நீ சந்தேகப்படுறீங்கள உன் பிள்ளை தானே டெஸ்ட் பண்ணு, 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன செய்யலாம்? ஒத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆமாம் இதில் கரெக்டு தான், இதில் இருந்தால் இது வந்திருக்குது அப்படின்னு ஒரு விஞ்ஞான பொறுப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கு ஆதாரமாக அந்த அரிசி காட்டலாம். ஏன் இது எதை வச்சு இந்த முடிவுக்கு வரணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் இதை சொல்லலை, ஆனால் இதில் அது அடங்கியிருக்கா இல்லையா? இப்படி ஒரு சான்றை புறச்சான்றை வைத்து முடிவெடுக்கலாம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிக்கு தான் கேஸ் என்பது. அப்போ ஆதாரம் ஹதீஸ் தானே ஆதாரம். இந்த ஹதீஸில் சொன்னதுக்கு மேலே சொல்லாததை விளங்குறோம்ல, ஆனால் இருக்கணும், அந்த கருத்து அதில் அடங்கி இருக்கணும். அப்படி விளங்கி கொண்டோமையானால் அதுதான் கேஸ். கேஸ்ன்னு ஒரு விஷயம் விளங்கிக்கணும். அதே மாதிரி இன்னும் தெளிவாக விளங்கிக்கிறோமே, ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குன்னா, ஒருவர் லா தக்லி பைன இஸ்னைனி வான்த கல்பான், நீ 2 பேருடைய வழக்கை விசாரித்து தீர்ப்பளிப்பதாக இருந்தால், ஜட்ஜாக இருக்க தேவையில்லை, 2 பேர் வர்றாங்க, எங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து இருக்குது, நீங்கள் பேசி முடிச்சுட்டாங்க என்று கேட்குறார்கள். அல்லது நீதிபதியாக இருந்து கூட இந்த கேஸ் வரலாம். 2 பேருக்கு மத்தியில் நீ தீர்ப்பளிக்கக்கூடாது. வான்த கல்பான், நீ கோபமாக இருக்கும்போது, சரியான கோபத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் கேஸ் கொண்டு வர்றாங்க, இந்த இப்போ கொண்டு வர, நாளைக்கு ஒத்தி வச்சுட்டு போயிடணும். கோபத்தில் விசாரிச்சின்னு சொன்னால் நீ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுமாங்க. ஆத்திரம் வந்தால் என்ன செஞ்சேன், புத்தி மலங்கி போயிடும். பொண்டாட்டி சண்டை பிடிச்சிட்டு வந்திருப்பான், அல்லது ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சண்டை வந்திருக்கும், அல்லது அதிகாரிகிட்ட சண்டை போட்டு வந்திருப்பான், இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டுருப்பாங்க, ஏதோ ஒரு டென்ஷனில் வந்து உட்காந்துருக்கும்போது கேஸை கொண்டாந்து கொடுத்தா என்ன செய்வான்? பாதியாக கேட்பான், ஒன்று நடக்கும்னு சொல்லி விட்டுருவான். அவனுக்குள்ளே இரண்டா தொலைஞ்சா போதும், அவனை எப்படியோ இந்த ஆள் அனுப்பிவிட்டா போதும். இப்படியான நிலையில் ஒருத்தன் விசாரித்தானே ஆனால் அடுத்தவங்களுடைய விஷயம் என்ன செய்யும்? பாதிக்கும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களா? லா யக்லி என்ன ஹக்கமுன் பைன இஸ்னைனி வஹுவ கல்பான், கோபமாக இருக்கும் நேரத்தில் எந்த ஒரு நீதிபதியும் இருவருக்கு இடையே தீர்ப்பளிக்க கூடாது என்று சொல்லிட்டாங்க. இது ஹதீஸ். இதை செய்யக்கூடாதுன்னு விளங்கிக்கிறோம். இது நேரடியாக உள்ளது. இது கோபத்துக்கு சொல்லிட்டாங்கல்ல, ஏன் சொன்னாங்க? இதனுடைய காரணம் தெளிவானது. கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்கக்கூடாதுன்னு சொன்ன காரணம் யாரும் சொல்லாட்டாலும் அனைவருடைய சராசரி அறிவு உள்ளவனுக்கு தெரியும், விசாரணை ஒழுங்காக இருக்காது, கவனம் இருக்காது, இன்வால்மெண்ட் ஈடுபாடு இருக்காது. இதனால தான் சொன்னாங்கன்னு விளங்குதா இல்லையா? வேறு எதுவும் காரணமாக இருக்குமா? கோபமாக இருந்தால் தீர்ப்பளிக்காது என்பதற்கு அவர்களுக்கு மத்தியில் நியாயம் சரியாக கிடைக்காது என்பதுதானே காரணமாக இருக்கு. விளங்கிருச்சு. இப்போ ஒருத்தர் ஒரு நீதிபதி என்ன செய்கிறாருன்னா, ஒரு 2 லிட்டர் தண்ணியை குடிச்சு, சாதா தண்ணியை குடிச்சிட்டு வர்றார். வந்தால் பாத்ரூம் முட்டிக்கு நிற்கிது, பாத்ரூம் போகணும்னு. அப்போ நீதிபதி சேரில் உட்காந்துட்டார். அப்போ இந்த கேஸ் எப்படி விசாரிப்பார்? அவர் பாத்ரூம் இப்போ கொஞ்ச நேரத்தில் போகலைன்னா அவர் அங்கேயே பாத்ரூம் போயிடும். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் ஒருத்தர் இருந்தால் நீ தீர்ப்பளிக்காதுன்னு சொல்லலாம். அவர்கிட்ட நீ மூத்தரத்தை அடக்கி கொண்டு, ஆத்திரத்தை அடக்கி கொண்டு தீர்ப்பளிக்க கூடாது மாதிரி என்ன செய்யக்கூடாது? மூத்தரத்தை அடக்கி கொண்டு தீர்ப்பளிக்காது. என்ன ஆதாரம்? அந்த இருக்குது ஹதீஸும். ஹதீஸில் ஆத்திரம் தான் இருக்குது, மூத்திரம் இல்லை. ஹதீஸில் கோவத்துக்கு தானே இருக்குது. கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்காதுன்னு இருக்குது. நம்ம என்ன செய்வோம்? அது இருக்குதுப்பா, அதில் இது அடங்கியிருக்கா இல்லையா? ஆத்திரமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்கக்கூடாது ஏன் சொன்னாங்க? உன்னோட கொண்டு சொல்லக்கூடாது. அதை விட பாதிக்கும் இது. ஆத்திரத்தை விட, ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியாதுன்னு இருக்கிற பழமொழி. அப்போ அதை கூட அடக்கி கொள்ளலாம், எதை அடக்க முடியாது. இது நம்ம கண்ட்ரோலை மிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நீ தீர்ப்பளித்தால் அவங்க எது என்ன ஆகுறது?
அப்போ நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், ஒருத்தர் வந்து சிறுநீரை அடக்கி கொண்ட நிலையில் தீர்ப்பளிக்க கூடாது, மார்க்கத்தில் உள்ளது. மூணாவது ஆதாரத்தை வச்செல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அந்த ரெண்டாவது ஆதாரத்திலே சொல்லிடலாம். ஹதீஸ் ஆதாரம் இருக்குல்ல, ரெண்டாவது ஆதாரத்தை எடுத்து இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதில் அது அடங்கும், இந்த கருத்துக்குள் எது அடங்க, சிந்தித்து விளங்குற விஷயத்தை மூணாவது ஆதாரங்கிறாங்க. ஒரு விஷயத்தை சிந்தித்து விளங்கி சொல்றது மேலோட்டமாக உள்ளது. இதில் விளங்குற சட்டம் என்ன, நேரடியாக கோபமாக இருக்குமோ தீர்ப்பளிக்காத, நேரடியாக விளங்குற முடிஞ்சு வச்சுக்காத. அதே நேரத்தில் மற்ற இந்த மாதிரி பாதிக்கிற எது வேணாலும் சேர்ந்துக்கலாம்ல, கோபம் இல்லாமல் சிறுநீர் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பஞ்சம் குளிர் நடிக்கிட்டு இருக்கு, போர்வையில் இருக்குது, இப்போ தீர்ப்பளிச்சா என்ன ஆகுறது, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. அப்போ தீர்ப்பளிக்கும் பொழுது ரெண்டு பேருடைய வழக்கையும் விசாரிக்கும் அளவுக்கு தெளிவான மனநிலையில் ஒரு நீதிபதி இருக்க வேண்டும். மனநிலை தெளிவற்ற நிலையில் அவர் தள்ளப்பட்டு இருந்தால் அவருடைய தீர்ப்பு சரியாக இருக்காது, விசாரணை சரியாக இருக்காது. ரெண்டு பேருடைய வாதங்களையும் சரியான முறையில் செவி கொடுத்து கேட்க மாட்டார், கவனமாக கேட்க மாட்டார். இது எங்கெல்லாம் வருதோ அவ்வளவுக்கு இதை பொருத்திக்கலாம். இந்த ஒரு ஹதீஸை இதுதான் அதுக்கு ஆதாரம்னு சொல்கிறோம். அப்போ மூணாவது ஆதாரம் கேஸுங்கிறிய, நீ கேஸுன்னு சொன்னால் இதை இல்லாமல் நீ கேஸை சொல்லித்தானே சொல்லணும். என்னப்பா கேஸு, இந்த இதில் ஹதீஸ் தானே சொல்கிற, நீ எங்கே கேஸ் எங்கே சொன்ன, நீ ஹதீஸை தான்ப்பா சொல்கிற, ஹதீஸ் இல்லாமல் ஏன் கேஸு. ஒரு குர்ஆன் ஆயத்தில் இருந்து விளங்குகிற கருத்து, குர்ஆன் ஆயத்திலிருந்து மேலோட்டமாக விளங்குகிற கருத்து, சிந்தித்தால் விளங்குகிற கருத்து. சிலதில் எப்படி இருக்கும், சிலதில் ஒரு அர்த்தம் தான் இருக்கும், சிலதில் என்ன இருக்கும்னா மேலோட்டமாக ஒரு அர்த்தம் இருக்கு, உள்ள நுழைஞ்சு பார்த்தால் இன்னும் கொஞ்சம் ஆழமான கருத்து கிடைக்கும். சிந்தனைக்கு எட்டியதாக இருக்கணும், உளறி கொட்டிடக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் சிந்தனைக்கு எட்டக்கூடிய வகையில் இருக்குமையானால் அதை செய்வது கியாசு. கியாசுன்னு மூணாவது ஆதாரம் கிடையாது, அது அந்த ஹதீஸில் இருந்து சிந்தித்து விளங்குதல். இது மூணு மாதிரி காட்டுவாங்க, குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாசுன்னு காட்டுறது. அது நம்ம குர்ஆனை விட்டு வெளியேற்றிருக்கா சொல்றது, ரெண்டுக்குள்ள நில்லுவேன். குர்ஆன் ஹதீஸில் நேரடியாக தெரிவதும் சிந்தித்தால் தெரிவதும் சொல்லி தொலைச்சிட்டு போ. குர்ஆன் ஹதீஸில் நேரடியாக தெரிவதும் வஹி தான், அதில் சிந்தித்து விளங்குறதும் வஹி தான், பொருத்தமாக இருந்தால் முடிஞ்சு வச்சுக்காத. இப்போ கியாசும் தனியாக ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்வதாக இருந்தால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து குழந்தைகள் வேணாம்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குடும்ப கட்டு அந்த காலத்தில் இல்லை, கருப்பு பைய கட்டுறது கிடையாது, காப்பர்ட்டி கிடையாது, வேறு மாதிரியான நவீன எந்த விதமான வாசக்டமி இந்த மாதிரி எந்த விதமான மெத்தடும் கிடையாது அந்த காலத்தில். அந்த காலத்தில் முறை என்ன, குழந்தை உருவான இடத்துல என்ன செய்வாங்கன்னா அந்த விந்து வெளியே வர்ற நேரத்தில் வெளியே விட்டுருவாங்க. கருப்பு பைக்கு போனால் தானே குழந்தை பிறக்கும். இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் செய்கிறாங்க, குர்ஆன் இறங்கிக்கிட்டே இருக்குது. இதை பற்றி ஜாபிர் அறிவிக்கிறாங்க, குன்னா நாசிலு அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் குர்ஆன் யன்சிலு. குர்ஆன் இறங்கி கொண்டிருந்த காலத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நபி தோழர்களாகிய நாங்கள் இப்படி செய்து கொண்டிருந்தோம். யாரெல்லாம் குழந்தை வேணாம்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் எப்படி செய்வோம், அந்த குழந்தை உருவாவதற்குரிய காரணத்தை இப்படி நாங்கள் செய்து கொள்வோம். இதை வந்து குர்ஆன் எங்களை தடுக்கலை. ரசூலுல்லாஹ் வாழும்போது ஒரு சம்பவம் நடந்தால் அல்லாஹ் உடனே தடுத்துருவான். ரசூலுல்லாஹ்க்கு பிந்தி நீங்கள் செஞ்சால் தடுக்க மாட்டான், வகி வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் வாழக்கூடிய நேரத்தில் சமுதாயமே ஒரு தவறை, ஒரு காரியத்தை செய்கிறார்கள், தவறு என்று இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், இந்த மாதிரி செய்கிறார்கள், இது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்றான். அப்போ குர்ஆன் இறங்குகிற காலத்தில், ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்தில் இப்படி அந்த சஹாபாக்கள் செய்தாங்க. குர்ஆனும் தடுக்கவில்லை, ரசூலும் தடுக்கவில்லை. அப்போ என்ன வழங்குது, இது தடை செய்கிற காரியம் இல்லை. அதாவது குழந்தை வேணாம் என்பதற்காக கர்ப்பப்பைக்கு விந்து போகாமல் ஒரு தடுப்பை ஏற்படுத்திக் கொள்வது தவறு இல்லை என்று வழங்குது. இது வந்து இந்த காலத்தில் இந்த காண்டம் மாதிரி இந்த உரைகள் வழியாக என்ன செய்கிறான், குழந்தை வேணாம்னு தடுத்துக்கிறான். இதை செய்யலாமான்னு ஒருத்தன் கேட்குறான், செஞ்சால் பாவமான்னு கேட்குறான். இல்லை, இதான் இதுலேருந்து விளங்குது, விளங்கத்தானே செய்யுது. அந்த விந்து கர்ப்பப்பைக்கு போகக்கூடாது அன்னைக்கு தெரிஞ்ச முறையில் ஒன்று செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த முறை இல்லாமல் என்ன செய்கிறது, வேறு விதத்தில் தடுக்கிறாங்க. அப்போ தடுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் அதை செய்யலாமான்னு கேட்டால் அது தாராளமாக செய்யலாம், அது குற்றம் கிடையாது. இது புகாரில் 5209 ஹதீஸில் இருக்கிறது. இந்த இதுக்கு பேர் அஸ்லுமாங்க, இந்த செயலுக்கு பேர் என்னது, அஸ்லுமாங்க. குன்னா நாசிலு, நாங்கள் அஸ்ல் பண்ணி கொண்டிருந்தோம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம், குழந்தை உருவாகாமல் இருப்பதற்கு டெம்பரவரியான ஏற்பாடு இதெல்லாம். அதே நேரத்தில் வந்து கர்ப்பப்பை எடுத்துடலாமா, அல்லது குழந்தை பெறக்கூடிய தன்மையை வெட்டி விட்டுறாங்களே, காயடிக்கிறது ஆம்பளைக்கு, அப்படி செஞ்சிடலாமான்னு செய்யக்கூடாது. அதுக்கு இது ஆதாரமாகாது. அதில் என்னத்துக்கு ஆதாரம் இருக்குன்னு கேட்டால், விந்து கர்ப்பப்பைக்கு போகிறத தடுக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் தடுத்துக்க, தேவைப்படும்போது நீ தடையை நீக்கிக்க, தேவைப்பட்டால் குழந்தையை பெற்றுக்கலாம், தேவைப்பட்டால் நீக்கி கொள்ளலாம். இந்த மெத்தடில் அவங்க செஞ்சுருக்காங்க, அது ஒரு மெத்தடை செஞ்சாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீ என்ன வேணாலும் செஞ்சு தொலைஞ்சிருப்போம், அது மார்க்கத்து தப்பு இல்லை. அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, கர்ப்பப்பை எடுத்துடுறது, அதுக்கு இது ஆதாரமாகாது. இந்த செயலேருந்து அது வழங்காது.
இந்த செயலில் என்ன விளங்கும்னு கேட்டால் கர்ப்பப்பைக்கு விந்து போகிற தடுக்கலாம், அது ஒன்று தான் விளங்குது. அப்படியான விஷயத்து கர்ப்பப்பையுடைய அந்த தன்மையை சிதைச்சிடக்கூடாது. இவனுடைய குழந்தை பெறக்கூடிய தன்மை இவனும் சிதைச்சு கொள்ளக்கூடாது. இவனுக்கு அந்த தன்மை இருக்கணும், அவளுக்கு அந்த தன்மை இருக்க வேணும். தற்காலிகமான சில தடுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு என்ன செய்யலாம், குழந்தை பெறாமல் இருக்கலாம் ஒருத்தர் விரும்பினால். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால் இந்த தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். புகாரில் 5209 இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். எல்லாருக்குமே இது வழக்கு சார் தான், இது அதுக்கு ஒத்து தான் வருது. அதை எப்படி குற்றமாக வராது, இது வராது. அதில் உள்ள மெத்தட் தான் இதுலேயும் இருக்குது. அல்ல அதை குற்றம் பிடிக்கலன்னு சொன்னால் அது மாதிரி தான் இவனும் செய்கிறான். இவன் செஞ்சு அதோட கொஞ்சம் பெட்டரானதாகவும் இருக்குது. ஓரளவுக்கு இதில் என்ன இருக்குது, ஒரு வகையில் செஞ்சு பார்த்தா அது விலைக்கு சொல்ல இயலாது. அவர்கள் செய்ததை விட அந்த காலத்தில் உள்ள செய்ய முடியும். இவர் இந்த காலத்தில் செய்யக்கூடிய இருக்கிற தாம்பத்தியத்தை பாதிக்காத வகையில், குழந்தையும் பேரில் தாம்பத்தியம் பாதிக்காத வகையில் ஒரு பெட்டரான ஒரு முறையாக வேறு இருக்கும் பொழுது அதையே கண்டிக்காத இறைவன் இதை கண்டிக்க மாட்டான், இதுக்குள்ளே அடங்கி இருக்குன்னு சொன்னால் இதுதான் ஒன்றிலிருந்து ஒன்றை விளங்குறது. சொன்னது ஒன்று, அதிலிருந்து நேரடியாக சொன்னதையும் ஒத்துக்கிறேன்னு அதிலும் செய்யலாம். அதிலிருந்து விளங்குகிற இன்னொன்று அது இல்லைன்னு வேறு அர்த்தம் கிடையாது, அதுவும் தான் இருக்குது. அதில் என்கிற முறையும் நீங்கள் கடைப்பிடித்தாலும் குற்றமில்லை, அதனுடைய அட்வான்ஸான முறையாக இருக்கிறதை பயன்படுத்தினாலும் குற்றமில்லை. ரெண்டுலேயுமே ஒரே ரிசல்ட்டு தான். இன்று நம்ம இதுதான் கேஸ், ஒன்றிலிருந்து ஒன்றை வழங்குகிறோம். இதே மாதிரி ஒரு சஹாபி அர்ஃபஜான்னு ஒரு சஹாபி, இவர் ஜாகிலியா காலத்தில், இஸ்லாமிய காலத்தில் இல்லை, இஸ்லாத்துக்கு முந்திய காலத்தில் நடந்த ஒரு சண்டையில், இவருக்கும் யாருக்கும் நடந்த சண்டையோ எதில் போய் சண்டை போட தெரியல, ஜாகிலியா காலத்தில் ஒரு சண்டையில் மூக்க வெட்டி விட்டானுவோம். இந்த அர்ஃபஜாங்கிற ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி, பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ரசூலுல்லாஹ் காலத்தில். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி ஏற்பட்ட சண்டையில் மூக்கு அறுத்து விட்டாங்க. அப்போ மூக்கு அறுத்தா அது பார்க்க ரொம்ப விகாரமாக இருக்கும். மூக்கு நம்ம சுவாசிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, மனிதனுடைய அழகு அதெல்லாம் நிற்கிது. மூக்கு அறுத்து நேராக ஓட்டையாக இருந்தால் பயந்து ஓடி போயிடுவோம். பேய் காட்டுறப்ப தான் காட்டுவாங்க, பேய் காட்டுற அந்த மூக்கு ஓட்டையை பார்த்து தான் பயப்படுறோம். இப்போ நேராக அந்த ஓட்டை இருந்துச்சுன்னு வைங்களேன், அது பயங்கரமான ஒரு பீதியை உண்டாக்கி போயிடும். அப்போ என்ன செய்யணும், அந்த மூக்கில் சுவாசிப்பதற்கு பஞ்சாயத்து இல்லாட்டாலும் அந்த மூக்கில் அந்த ஓட்டை இப்படி மறைச்சி இப்படி வச்சா தான் அது ஒரு ஜீனத்தாகவும் இருக்கும், சுவாசத்துக்கும் யூஸ் ஆகுறது. நேரடியாக அந்த காற்றை இழுத்தாலும் அது ஒரு பாதிப்பாக இருக்கும். இப்படி போகும்போது அதில் ஒரு விஷயங்கள்லாம் அதில் வச்சுருக்கிறான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த காலத்து மெத்தடில் இவர் அர்ஃபஜா என்ன பண்ணுறாருன்னா, காபிராக இருக்கும்போது இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வெள்ளியினால் ஒரு மூக்கு செய்கிறார். வெள்ளியில் மூக்கு மாதிரி செஞ்சு அதை அந்த காலத்து மெத்தடில் பொருத்திக்கிட்டார். ஏதோ போட்டு பொருத்திருப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ வெள்ளியினால் ஒரு மூக்கு மாதிரி செஞ்சு அப்படி வச்சுக்கிட்டார். அப்போ பார்க்கும்போது மூக்கு மட்டும் வெள்ளையாக இருந்தாலும் இந்த விகாரம் இருக்காது, இந்த ஓட்டை நேரம் தெரியும்ல, அந்த விகாரம் இருக்காது. காற்று நேரடியாக மூக்குள்ளே போகும்ல, அதெல்லாம் வராத வகையில் வெள்ளி மூக்கை செஞ்சு வச்சுக்கிட்டார். வச்சுக்கிட்ட உடனே இந்த மூக்கில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அதில் சளி உண்டாகிற இடம். ஒரு விரலை வெள்ளியாக மாட்டிக்கிட்டால் பஞ்சாயத்து ஒன்றும் இல்லை, அங்கே சளிலாம் உண்டாகாது. மூக்கு என்பது என்ன, மூக்கு வாயெல்லாம் அதில் ஈரம் சளி எச்சி அதெல்லாம் வரக்கூடிய இடம். பட்டு அதில் படும் பொழுது அந்த இவர் கிட்ட யாரும் போக முடியல. வெள்ளி மூக்கு வச்சாரா, அதில் களிம்பெலாம் அப்படி செஞ்சு போய் கிட்ட வந்தால் நாற்று அடிக்கும். கிட்ட யார் நெருங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு துர்நாற்றம் ஏற்படுறத பார்க்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க. இவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, வெள்ளி மூக்கோடே வர்றாரு, கிட்ட வந்தால் நிற்க முடியலை. அவருக்கு தெரியல, நான் மற்றவங்களுக்கு ஒரு அருவருக்கிற ஒரு வாடை வருது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, நீ தங்க மூக்கு செஞ்சிக்க, தங்கத்தில் இந்த இதை துருப்பிடிக்காது, இந்த களிம்பு வராது, தங்கத்தில் களிம்பு அந்த துருவாடையெல்லாம் வராது, அது தனியாக, அதனால் மெட்டீரியல் விலை கூட மதிப்பு கூட. அப்போ தங்கத்தினால் ஒரு மூக்கு மாதிரி செஞ்சு வெள்ளி மூக்கு கழட்டி போட்டு தங்க மூக்கை மாட்டிக்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதை நசையில் 5161 இன்னும் நிறைய நூல்கள் இருக்கிறது. இப்போ தங்க மூக்கு வைக்க சொல்லிட்டாங்களா, இது ஹதீஸ். அப்போ தங்க மூக்கு வைக்கலாம். நேரடியாக உள்ள சட்டம் என்ன, மூக்கு அறுத்துட்டாங்கன்னு சொன்னால் வெள்ளி மூக்குக்கு பதிலாக என்ன செய்யலாம், தங்க மூக்கு வைக்கலாம். அல்லது வெள்ளி மூக்குக்கு பதிலாண்டு இல்லை, புதுசாக வைக்கும்போது தங்க மூக்கு வச்சுக்கிடலாம். தங்கம் தடுக்கப்பட்டிருக்கு, மூக்குக்கு அந்த தடை இல்லை. தங்கம் பொதுவாக ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. மோதிரம் நீங்கள் போடக்கூடாது, செயினும் போடக்கூடாது, வளையல் ஆண்கள் போடக்கூடாது தங்கத்தில். ஆனால் மூக்குக்கு மட்டும் விதிவிலக்கு, தங்க மூக்கு வைத்துக் கொள்ளலாம். மூக்கு அறுபட்டவர்கள் மூக்கை மட்டும் தங்கத்தில் செஞ்சு வச்சுக்கொள்ளலாம்னு வழங்குது. இது தங்கத்து தானே. இப்போ உள்ள காலத்துக்கு விட்டுருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி வச்சுக்கிறேன், 100 வருஷத்துக்கு முந்தி வச்சுக்கிறேங்க, பல்லு போயிடுச்சு. பல்லு போனால் என்ன செய்வாங்க, தங்கப்பல்லு கட்டுவாங்க. இப்போ மெட்டீரியல் வந்துடுச்சு, தங்கமே தேவையில்லை. அது வாசமும் வராமல் அழகாகவும் இருக்கிற மாதிரி இந்த தங்கப்பல்லு கூட மஞ்சள் அசிங்கமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் இப்போ நவீனமாக செராமிக் அதெல்லாம் பல்லுகள்லாம் இது தயாரித்து வந்துருச்சு, தேவையற்றதாக போச்சுன்னு வைங்களேன். அதுக்கு 100 வருஷம் முந்தின்னு சொல்கிறேன். ஒரு 175 செராமிக் இந்த மாதிரி மெத்தட்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பல்லு போச்சு, பார்த்தா அசிங்கமாக இருக்குது.
அப்போ ஒரு பொண்ணு இருக்குது, நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க, 2 பல் உடஞ்சி போச்சு, மாப்பிள்ளை பார்த்து என்ன செய்வாங்க, வேணாம்பாங்க, அதெல்லாம் நல்லா இருக்காது. இப்படிலாம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா பல்லு கட்டுவாங்க, பல மெட்டீரியலில் கட்டுவாங்க. ஆனால் தங்க மெட்டீரியலில் கட்டினா மட்டும்தான் அந்த வாசம் வராது. வெள்ளி வேறு பித்தாளை செம்புல கட்டினீங்கன்னு வைங்களேன், அதில் என்ன செய்யும், ஒரு மாதிரி அந்த களிம்புலாம் உருவாகி அதில் கொஞ்சம் நேரத்துக்கு அடிக்கடி பல் துளைக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா என்ன வேறு ஒரு நாள் இதை துளக்கலைன்னா பயங்கரமாக நாத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தங்கப்பல்லு கட்டினாங்க. இப்போ தங்கப்பல்லு கட்டலாமாங்கிறது எதை வச்சு நம்ம முடிவெடுத்தோம்? இதே மாதிரி தான், சேம் இதுதான். அதில் எப்படி மூக்கில் வெள்ளி மூக்கு இருக்கும் ஒரு துர்வாடை ஏற்பட்டு வருமோ அதே தான் வாயில் எச்சி வருது. அங்கே சளி வருது, இங்கே எச்சி வருது. எச்சியும் சளியும் ஓடக்கூடிய இடம் தான் ரெண்டுமே. அப்போ வாயில் இந்த பல்லு வெள்ளியிலையோ வேறு உலோகத்தில் இருக்குமே, ஆனால் அது துர்வாடை ஏற்படுத்தும் என்று இருந்தால், வேறு ஒன்று கிடைக்காவிட்டால் இப்போ என்ன செய்யலாம்? தங்கப்பல்லு வச்சுக்க, தங்கப்பல்லு கட்டிட்டு வர்றாங்க. தங்கம் கூட அஜரத்து பயன் பண்ணுவார், அஜரத்தை தங்கப்பல்லு கட்டியிருப்பார். அதெல்லாம் என்ன ஆதாரம் என்று கேட்டால் இந்த தங்க மூக்கு தான் ஆதாரம். ஏன் மூக்குக்கு சொல்லி என்ன காரணம்? அதே காரணம் இதுக்கு சொன்னாங்க. அதே நேரத்தில் இப்போ இதில் சொன்னது தங்க மூக்கு தான், சொன்னது எது? தங்க மூக்கு தான். சொல்லாமல் உள்ள அடங்கி இருக்கிறது தங்கப்பல்லும் அடங்குது, அப்படி விளங்கிக்கிறோம். அதே நேரத்தில் விரலை வெட்டி போட்டாங்க, இதுக்கு தங்க விரல் வைக்க முடியாது. ஏன்? இங்கே சளிலாம் உண்டாகாது. நீ எண்ணத்தில் விரலை வச்சாலும் அது ஈரமாகி அப்படி களிம்பு வர்றதுக்கு வேலையே இல்லை. என்ன மாதிரி விரல் வேணால் வச்சுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லை நீ அதை வைக்கக்கூடாது. வைக்கிறதா இருந்தால் மூக்குக்கு மாதிரி ஒரு காரணம் பொருந்தணும். துர்வாடை ஏற்படுத்தி களிம்புகள் உண்டாகி அப்படியான ஒரு இடங்களுக்கு தான் இது பொருத்தமாகும். அது வாய்க்கு மட்டும்தான் பொருந்தும், மூக்குக்குள்ளே வாய்க்கு பொருந்திக்கிறோம். சளி அந்த ஈரம் எச்சி படுற காரணத்தினால விரலுக்கு காலுக்கெல்லாம் தங்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு அது சொல்லிக்கிறலாம். இப்போ என்ன செய்யலான்னு கேட்டால் இதை மாற்றி இப்போ சொல்லலாம், இப்போ தங்கப்பல் வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது? எதுக்காக அதை அனுமதிச்சாங்க? துர்வாடையை போக்க தங்கம் பொதுவாக தடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளி தான் அன்னைக்கு உள்ள மெட்டீரியல் கிடைச்சது வெள்ளி வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அதை விட சிறந்தது எது? தங்கத்தினால் உள்ளதை விடவும் சிறப்பானதை செயற்கையாக கண்டுபிடிச்சிட்டான் மனுஷன். பல்லு மாதிரியே இருக்கும், பல்லை விட கூட நல்ல வெள்ளையாக படிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல்லாம் கண்டுபிடிச்சி வாடகைகள்லாம் வராமல் அப்படி செயற்கையாக கிடைக்குமே. ஆனால் இப்போ தங்கம் தடுக்கப்பட்டிருக்கல, இல்லாத தானே செஞ்சாங்க, உனக்கு வேற ஒன்று கிடைக்குதுல. இப்போ நீ வைக்காத, அந்த 75 வருஷத்துக்கு தான் தங்கப்பல் கூட வைக்கலாம். அது இப்போ நீங்கிருச்சு பாருங்க. இதான் கேஸ். அதில் ஒன்று விளங்குறது என்னன்னு கேட்டால், தகுந்த காரணங்கள் அடிப்படையில் ஒன்றை சிந்தித்து வழங்குறோம் இல்லையா? இதுதான் கேஸ்ன்னு தனியாக தூக்கிட்டு வரும். கேஸ்ன்னு ஒன்று இருக்குது, கேஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஹதீஸில் உள்ள தரப்ப கேஸுங்கிறீங்க. ஹதீஸில் உள்ள அடங்கி இருக்கிற கருத்து வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் கேஸுங்கிறவங்களேன். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை பாருங்க. இது புகாரியில் 6295. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தூங்க போகும் பொழுது விளக்குகளை அணைத்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தூங்கும்போது செய்யுங்க, விளக்கு அணைச்சிருங்க. இதை மட்டும் சொன்னாங்கன்னா இதுக்கு அர்த்தமே வேற, எந்த வெளிச்சமே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தமாயிரும். விளக்கு அணைச்சிருங்கன்னா நைட்லாம் கூட போட முடியாது, தூங்குற அந்த இருட்டில் தான் என்ன செய்யணும், தூங்கணும்னு ஆயிரும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கு அணைச்சிருங்கன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. விளக்கு அணைச்சிருங்க, அப்படி அணைக்காமல் படுத்தீர்களேயானால் எலிகள் அந்த விளக்கு திரியை இழுத்து கொண்டு போய் உங்களுடைய கூரை மேலே ஏறி உங்கள் வீட்டை கொளுத்தி விட்டு போயிடும். ருசியாக இருக்குன்னு திரியை இழுக்கும், ஓடிக்கிட்டே எரியுமா, ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கனையா போட்டு விட்டு ஓடி போயிடும், பற்றிக்கிட்டு எரியும். ஏன்னா விளக்குன்னா என்னது, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு திரியை போட்டு வச்சுருப்பாங்க, அதான் விளக்கு. அந்த காலத்து விளக்குன்னா என்னது, அது மண்ணெண்ணெய் விளக்காக இருந்தால் கூட எலி எடுக்காது. அந்த காலத்தில் மண்ணெண்ணையும் கண்டுபிடிக்கல. அந்த காலத்தில் விளக்குன்னா ஜெயித்துனா ஆலிவ் ஆயில், ஏதாவது உணவுக்கு பயன்படக்கூடிய எண்ணெயைத்தான் விளக்குக்கும் பயன்படுத்துவார்கள். அப்போ உணவுக்கு நமக்கு ருசியாக இருந்தால் எலிக்கு ருசியாக இருக்காதா? அப்போ நம்மளே ருசியாக இருக்கணும், எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றோமா இல்லையா? அப்போ எலி என்ன செய்யும், அந்த ருசிக்காக வேண்டி அந்த திரியை போய் இழுக்கும். இந்த பக்கத்தில் தீ இருக்குது, இந்த பக்கம் திரி இழுத்துட்டு ஓடி போயிருமா? அப்போ அந்த தீ சுடும்போது எங்கனையா போட்டு விட்டுரும். இப்படி மதீனாவில் கூட எரிஞ்சு போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த எலி இழுத்துக்கிட்டு போன காரணத்தினாலே மதீனாவில் ஒரு வீடு என்னஞ்சு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு, குடிசை வீடு. இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டால், அப்போ எலிகள் இழுத்து சென்று கொளுத்தி விடும் என்றதுக்கு தான் விளக்க போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரியா? இந்த அதிசயம் வச்சுக்கிட்டு லைட்லாம் அமர்த்துன்னு சொல்லக்கூடாது படுக்கும்போது. ஏன்? இந்த நைட் லாம்பை எலி இழுத்துட்டு போகாது. விளக்கு அணைத்து விடும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸுக்கு இந்த இது அணைக்க வேணாங்கிற அர்த்தம் இருக்குது. சொன்ன வார்த்தை என்னது, விளக்கு அணைத்து விடுங்கள். ஆனால் நீங்கள் போகிற டீப் லைட்டு, நைட் லாம்பு இதுகளையெல்லாம் அணைக்காதீர்கள் இந்த விஷயம் விளக்கம் சொல்லலாம். ஏன்? அணைக்கத்தானே சொன்னாங்க, அணைக்கத்தான் சொன்னாங்க. காரணம் என்ன சொன்னாங்க, எலி இழுத்துட்டு போன்னு சொன்னாங்கல்ல. எலி இழுத்துக்கிட்டு போய் கொளுத்தி விட்டுருந்தாங்கல்ல. இது இழுத்துக்கிட்டு போயிருமா, கொளுத்தி விட்டுருமா எலி? இந்த பல்பெல்லாம் கொண்டு போயிருமா? அப்போ நைட் லாம்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதுக்கு கட்டுப்படுத்தாது, கேஸ் வழங்குறோம். அணைக்காதீர்கள் என்று அணைங்கள் என்று சொன்னதை அணைக்காதீர்கள் அடுத்தது கொண்டு வர்றோம் பாருங்க.
சொன்னது அணைக்க சொன்னது. அப்போ அணைக்க சொன்னது எது? அந்த மாதிரி விளக்கு இருந்தால் வச்சுட்டு நெருப்பை வச்சுட்டு விளையாண்டு போட்டு படுத்துறாதே, அது ஆபத்தாக போயிடும் என்பது தான் நாங்கள் மேட்ரு. அப்போ நெருப்போடு விளையாடக்கூடாது என்று சொன்ன காரணத்தினால் நவீன விளக்குகளை பயன்படுத்துவது, எலிகளால் இழுத்து செல்லப்பட முடியாத ஒரு விளக்கை பயன்படுத்துவது தவறில்லைன்னு வழங்குறோம். இது கேஸ் தான். நைட்லாம் போட்டு படுக்கலாமான்னு ஒருத்தன் கேட்குறான். படுக்கக்கூடாதுங்கிற அதிசயம் ஆதாரமாக காட்டுவோம். இதில் வந்து என்ன செய்யுது? விளக்கு அணைங்கள்ங்கிற அதிசயம் போட்டு அணைக்க சொல்லியிருக்காங்கல்ல, இதுதான் அணைக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம், அணைக்க தேவையில்லை என்பதற்கு ஆதாரம் கூட சொல்லலாம். எதனால் சொல்லலாம்? காரணம் சொல்லிட்டாங்க. சும்மா அணைங்கன்னு சொல்லலை, அணைத்துட்டு படுங்கள், எலி இழுத்துட்டு போயிடக்கூடாத மேட்ரு. இப்போ இப்படி வழங்குறமா இல்லையா? சரி, அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இப்போ தான் எல்லாம் கேஸ் அடுப்பு இதெல்லாம் வச்சிடுறோம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? விறகு அடுப்பு தான் வச்சுருப்பாங்க. வீடுகளில் வந்து தீக்குச்சிலாம் கூட கிடைக்காது. தீ இரவல் வாங்குவாங்க, தெரியுமில்ல? நாங்கள்லாம் சின்ன பிள்ளை வாங்கியிருக்கோம். தீ கங்கு இருக்குல்ல, காலையில் வந்து அடுத்த வீட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அடுப்பில் நேற்று சமைச்ச அடுப்பில் கங்கு இப்படி கிடக்கும். அங்கேருந்து ஒரு கங்கை வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க? அதை வச்சு நம்ம தீயை உண்டாக்கிடுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அடுப்பில் வந்து தீக்கங்கு கிடக்கும். ராத்திரி சமைச்சதில் வந்து எங்கேயாச்சும் அந்த கங்கு எடுத்துகிட்டு வந்து செய்வாங்களே தவிர தீப்பெட்டி இதெல்லாம் வந்த பிறகு தேவையற்றதாக படிச்சுன்னு வைங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயம்லாம் கூடாதுன்னு சொல்லலாம். இப்போ இல்லது நீங்கள் அடுப்பில் தீக்கங்கை போட்டு படுத்துறாதீங்க, படுத்தீங்கன்னா அது ஊதி பெருசாக காற்றுக்கு அடித்து தீப்பட்டு எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். கேஸை திறந்து வச்சுட்டு படுக்காதீங்க. கேஸை திறந்து வச்சுட்டு படுத்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது எலி வந்து நடுவில் கட் பண்ணிச்சுன்னு வைங்க. கேஸ் டீப் இருக்கிற சிலிண்டரை வந்து நீங்கள் அடைக்காமல் அதை வந்து ஸ்டவ்வை மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன்னு வைங்க. அவள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் வெளியே வரல, அந்த டீப்பில் கேஸ் இருந்துகிட்டு இருக்குல்ல, சிலிண்டருக்கும் அடுப்புக்கும் நடுவில் ஓடக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டீப்பில் வந்து கேஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு எலி கடிச்சிருச்சுன்னு வைங்க, சின்னதாக ஒரு சின்ன ஓட்டை பிடிச்சின்னு வைங்க, அது லேசாக அப்படி கடிச்சிக்கிட்டே இருக்கும். கேஸ் போட்டு முட்டி போய் நிற்கும். ஒரு பல்பை சுவிட்சை போட்டின்னு முடிஞ்சு வச்சுக்காத. ஏதாவது அடுப்பாங்களோ சுவிட்சை போட்டோன்னு செய்ய, அதில் ஸ்பார்க் ஆகும்ல, அது போதும் கொளுத்தி விடுறதுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சிலிண்டரை அணைக்காமல் படுக்கக்கூடாது, மார்க்க சட்டம்னு சொல்லலாம். என்ன ஆதாரம்? இந்த எளிதான் ஆதாரம். ஏன் அதில் இருக்குது? நேரடியாக இல்லை, தீப்பிடிச்சி எரிச்சிடக்கூடாது என்பது ரசூலுல்லாஹ் கவனத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீ படுத்து தூங்கின பிறகு இரவில் உன்னை அறியாமல் தீப்பிடித்து உனக்கு சேதம் வரக்கூடாது என்பதில் கவனம் கொள்ளுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த கவனம் சிலிண்டருக்கும் பொருந்துமா இல்லையா? சிலிண்டரை அடிச்சு அதே மாதிரி எலி அதே வேலையை செஞ்சிருமா இல்லையா? அப்போ இதுலேருந்து என்ன செய்யலான்னு கேட்டால், சிலிண்டரை அணைத்து அடுப்பை மட்டும் அணைத்தால் பத்தாது, சிலிண்டரையும் அணைக்க வேண்டும். இது ஒரு ஆபத்து அதில் இருக்கிறது, சிலிண்டரையும் தனியாக லாக் பண்ணிவிட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம சட்டம் எடுத்து, அது நாங்களாக எடுத்த சட்டம் இல்லை, மார்க்கன்னு சொல்கிற சட்டம் என்றும் சொல்லலாம். எங்கே சொல்லியிருக்குன்னா இதில் சொல்லியிருக்கு. உள்ள நுழைஞ்சு பாரு தெரியும், சிந்திச்சு பாரு தெரியும், மேலோட்டமாக தெரியாது. கொஞ்சம் மூளையை செலுத்தினா ஆமாம் இது ரசூலுல்லாஹ் அந்த அக்கறை, எந்த அக்கறை இதில் இருக்குது? நம்ம வந்து தீல கேர்லெஸ்ஸாக இருந்து நெருப்புக்கு இரையாயிடக்கூடாது, அந்த அக்கறை தானே இதில் இருக்குது. அது இதன் உள்ள என்ன அடங்கி இருக்கிறது? என்னுடைய உம்மத்து வந்து கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவாக இருந்து அந்த மாதிரி நெருப்பில் வந்து விளையாண்டு விடாதீர்கள், சேதத்தை நீங்கள் உண்டாக்கி கொள்ளாதீர்கள். இதுக்காக தானே இது ஒரு மார்க்க சட்டமாக சொல்கிறாங்க. அப்போ இதுதான் கேஸுங்கிறது. இந்த ஒரு ஹதீஸை வைத்து நிறைய சட்டங்கள் எடுக்கலாம். சொன்னது ஒன்று தான், சொல்லாத விஷயங்கள், ஆனால் அதில் அடங்கி இருக்கிற விஷயங்கள், சொல்லாத விஷயங்கள் நினைச்சு அடங்கி இருக்கிற விஷயங்கள் நம்மளாக சிந்திச்சு விளங்குறோம். இதெல்லாம் கூட கேஸில் வந்துடும். அதே மாதிரி வந்து இப்போ சில ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து ஒரு அம்மா வந்து முறையிடுறாங்க. அவங்களுக்கு என்னென்னு கேட்டால், அந்த மாதவிடாய் மாதிரி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ரத்தப்போக்கு. மாதவிடாய்னா ஒரு வாரம் 3 நாள் 5 நாள் ஆளாளுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். மீதி நாளில் வராது. அவங்க தொழுதுக்குருவாங்க, மணக்க வழிபாடெலாம் செஞ்சுக்கிடுவாங்க. எது மாதவிடாய் நாளும் ஒதுங்கி இருந்து அப்படி செஞ்சுக்கிடுவாங்க. எல்லா நாளும் வந்து தொலைஞ்சா என்ன செய்கிறது? எல்லா நாளும் வந்தால் கண்டிப்பாக அது மாதவிடாய் இல்லை, அது வகையான நோய். மாதவிடாய் சயின்டிஃபிக்காக எல்லா நாளும் வராது. மாதவிடாயோட சேர்ந்து வேறு ஒரு நோய் மிக்ஸ் ஆகி என்ன செய்யுது அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இவங்க வந்து என்றைக்குமே தொழ முடியாது. அப்படி பார்த்தா ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்க, தொழவே முடியாது, என்றைக்குமே நோன்பு வைக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன செய்வது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, நீ வந்து இது வந்து ஒரு நோயினால் வர்றது, இப்படியெல்லாம் மாதம் பூராமெல்லாம் மாதவிடாயெல்லாம் வராது, அது நோயினால் தான் வருது. நீ என்ன செஞ்சுக்கன்னா, நீனா ஒரு கணக்கு பண்ணி ஒரு 5 நாள் மாதவிடான்னு வச்சுக்கிடுவோம், மீதி 25 நாள் இல்லைன்னு வச்சுக்கிறோம். நீனா ஒரு கணக்கு பண்ணி, இதுக்கு முந்தி ஒரு இருக்கும்ல, இந்த மாதவிடாய் ஏற்பட இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி பிறக்கும்போது நோயில் அது இருக்காது, தூக்க ஸ்டார்டிங் காலத்தில் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கணக்கு பண்ணி ஒரு 5 நாள் வந்துச்சுன்னா நம்மளா ஒரு 5 நாள் 1ஆம் 5ஆம் வரைக்கும் வர்றது மாதவிடாய்னு வச்சுக்கிடுவோம். அன்றைக்கி 5 நாள் தொழுவாமல் இருந்துக்குருவோம். மீதி உள்ள 25 நாள் வந்து நோய், அது மாதவிடாய் சட்டம் பொருந்தாது, நீ தொழுவும் செஞ்சுக்க நோம்பு வச்சுக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிட்டு, ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செஞ்சுக்க, நம்ம ஒவ்வொரு தொழுகையும் ஒழு செய்ய தேவையில்லை. இப்போ லொஹருக்கு ஒழு செஞ்சிட்டோம், ஒழு நீங்கவே இல்லை,
அசர் தொழுவலாம். அசர் உருக செய்ய வேண்டியதில்லை. உழு செஞ்சு லொஹர் தொழுத பிறகு நம்ம யூரின் போகலை, காற்று போகலை, உழு நீங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் நம்மிடமிருந்து வெளிப்படவில்லை என்று சொன்னால் அந்த ஒரு உழுவில் என்ன செய்யலாம்? அசரையும் தொழலாம். அசர் தொழுத இமாம்கள் மாதிரி சுப உரைகள் திச்சின்னு வைங்க, அப்படிலாம் நடக்காது. இருந்தால் ஒரு நாள் 2 நாளைக்கு இருக்கலாம். அப்படி ஒரு நாளைக்கு இஷாவுக்கு செஞ்ச உழவு கொண்டு ஒரு நாளைக்கு அது காற்றும் போகல, யூரின் போகலன்னா சுப உரைக்கு இருந்தால் அது டெய்லி செஞ்சாங்க தான் மேட்ரு. இப்போ என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு இருக்குமே ஆனால் அது செஞ்சுக்கிடலாம். அப்போ உழு நீங்கினா தான் உழு செய்யணும். இவங்களுக்கு எப்படி நீங்கிறது கண்டுபிடி போய்கிட்டே உள்ள இருக்குது. உழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே போய்கிட்டு இருக்குமே. அப்போ இவங்களுக்கு ஒரு புது சட்டம் தான் சொல்ல வேண்டியிருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு தொழுகைக்கு உழு செஞ்சுட்டீங்கள, அடுத்த வக்து வரும்போது இன்னொரு உழு செஞ்சுக்க. அப்போ உழு நீங்கன்னா நீங்கள் அது அந்த பஞ்சாயத்து கிடையாது இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு தீர்ப்பளிச்சிட்டாங்க. அப்போ மாதவிடாய் அல்லாமல் உதிரப்போக்கு தொடர்ச்சியாக வறுமையானால் அவங்களாகவே மாதவிடாய் நாள் என்று ஒரு முடிவை எடுத்து அந்த நாளை ஒதுக்கி விட்டு மீதி உள்ள நாட்களை 25 நாளோ 23 நாளோ அவங்களா ஒரு முடிவு பண்ணி கொண்டு அந்த நாட்களில் தொழுகை நிலைநாட்ட வேண்டும். அதுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்து கொள்ள வேண்டும். ஒழு நீங்கிற காரியம் நடக்காவிட்டாலும் தொடர்ச்சியாக நடக்கிறதுனால செய்யணும்ட்டாங்க. இது ஹதீஸ் நேரடியாக உள்ளது. இப்போ நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா சில ஆட்களுக்கு தொடர் காற்றோட்டம், தொடர் மூத்திரமும் அதை கண்ட்ரோலில் இருக்காது. மூளையில் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பார்த்து ரிப்பேராக போச்சுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கட்டி சின்ன ஏதாவது வந்துருச்சுன்னு வைங்களேன், மூளை தான் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுது. பை நிறைஞ்சா கூட நம்ம போகாமல் இருக்கிறோமா இல்லையா? மூத்திர பை நிறைஞ்சு போயிடும். நம்ம கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அதையும் தாண்டி ஒரு லெவலுக்கு தான் ஓடி போயிடும். ஒரு அளவுக்கு வரும்போது முக்கால்வாசிலாம் இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செக்ஷன் ஃபெயிலியராக போச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யும்னா சொட்டு சொட்டாக உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்க சிறுநீர் வரணும்னு பிளான் பண்ண மாட்டாங்க, சிறுநீருக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கள அறியாமல் என்ன செய்ய பாட்டுக்கு ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இந்த ஒரு நோய் சில பேருக்கு இருக்கிறது. 1,00,000 ஒரு ஆளுங்கிற கணக்கில் சின்ன லெவலில் என்ன செய்யுது இந்த நோய் இருக்கிறது. அப்போ எப்போ பார்த்தாலும் சுடு சுடாக அவர் போயிட்டு இருந்தால் எப்படி உழு செய்ய வருவார்? உழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒன்று போய்கிட்டு இருக்குது. உழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சிறுநீர் போனால் ஒவ்வொரு நிமிஷத்தினுடைய உழவும் போய்கிட்டே இருக்குது. உழுவை நிற்காது அவருக்கு. இவருக்கு இப்போ தொழுவ முடியாது. எந்த ஒரு வணக்கத்தையும் செய்ய உழுவை கொண்டு செய்யக்கூடிய எந்த இபாதத்தையும் செய்ய முடியாது. அதே மாதிரி சில பேருக்கு என்ன செய்யும்னா கேஸ் ட்ரபிளுங்கிறாங்கல்ல, சில கேஸ் ட்ரபிள் அது ஒரு அதிகமாக இருக்குன்னு ஒன்று இருக்குது. சில பேருக்கு சளிசுர் இருக்குமாங்க, அதாவது 24 hours போயிட்டே இருக்கும். அது பாட்டு என்ன செய்யும், காற்று குனிஞ்சாலும் போவோம், நிமிந்தாலும் போவோம், பேசலாலும் போவோம், சிரிச்சாலும் போவோம், இப்படி போய்கிட்டே இருக்கும், காற்றா போயிட்டுருக்கும். அப்போ இது மாதிரியான ஒரு நோய், இது மாதிரியான நோயும் ரொம்ப குறைவான மக்களுக்கு இருக்கிறது. அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த பார்த்து ஒரு அறவே தொழுவ முடியாதவங்க இந்த ஹதீஸை இதுக்கு ரசூலுல்லாஹ் தேடி பார்க்குறோம். நேரடியாக இருந்தால் எடுத்துகிட்டு போயிடுவோம். நேரடியாக இந்த சலிசுல் பவுல், அதாவது தொடர் மூத்திரத்துக்கும் தொடர் காற்றுப்போக்குக்கும் ஆதாரம் நேரடியாக இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் யாருக்கு அந்த நோய் இருந்து ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்டதாக கிடைத்திருந்தால் அதை கொண்டாந்து போட்டு மேட்ரு முடிச்சிடுவோம். இப்போ இல்லை. இப்போ என்ன செய்கிறது? இப்போ இல்லைன்னா இதுக்கு ரசூலுல்லாஹ் இருந்தால் என்ன முடிவு எடுத்திருப்பாங்க? வேறு ஏதாவது இது சொல்லி இதுக்கு ரிலேட்டிவாக ஏதாவது அடைஞ்சிருக்கா? இதுக்கு ரிலேட்டிவான சம்பவம் இருக்கான்னு பார்த்தா இது கிடைக்கிது. இதை பார்க்கும்போது ஆமாம் இது அப்படி தானே இருக்குது. உனக்கு தொடர் காற்றா போயிட்டுருக்கா, அது போய் பிரச்சனை இல்லை, ஒழு உனக்கு முடியாது. லோகரை தொழுது அசர் கூட ஒழு செஞ்சிடும், அவ்வளோதான். அது தொழுதுகிட்டு இருக்கும்போதே காற்று போனால் பிரச்சனை இல்லை. தக்பீர் கட்டி இருக்கும்போதே காற்று போவோம். இது முறிக்க, இது நோய். காற்று போகிறது என்பது இந்த வாயு கேஸ் நிறைஞ்சு அது ஒரு வகை. இது ஒரு நோயினால் வர்றதுப்பா. மூத்திரம் சொடிச்சுட்டா வடிகிறதுங்கிறது பிளான் பண்ணி மூத்திரம் பெய்கிறது உழவு முறிக்கும். உன் கண்ட்ரோலில் இல்லை, தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காது, நீ என்ன பண்ணுவேன்? அப்போ தொழுதுட்டு இருக்கும்போது மூத்திரம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் மூத்திரம் ஓடும்போது தொழுவணும். அதுக்காக என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒவ்வொரு ஓடி ஓடி வர வேண்டியதில்லை. அடுத்த வக்துக்கு வருதா அப்போ ஒரு உழு செஞ்சுக்க. 5 நாளைக்கு 5 வேலைக்கு 5 உழு செய், மேட்ரு முடிஞ்சு இப்போ தீர்ப்பளிக்கலாம். என்ன ஆதாரம்? இப்படி ஒன்றும் கிடையாது. இதுதான் இது ஆதாரம். எது ஆதாரம்? தொடர் உதிரப்போக்குக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? இது புகாரியில் 228 நிறைய இடங்கள் இருக்குது. சும்மா உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம். இந்த ஹதீஸு புகாரி முஸ்லீமில் ஏராளமான இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 228 ஹதீஸில் இதை வைத்து நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்? இது தொடர் உதிரப்போக்குக்கு உள்ளது. தொடர் ஒழுவை முறிக்கும் காரியங்கள் தொடராக யாருக்கு ஏற்படுகிறதோ அனைவருக்கும் உள்ள சட்டம் இது. எந்த மாதிரியான மேட்டராக இருந்தாலும் அவர் இது செய்யலாம். இதுதான் கேஸ்ன்னு ஒன்று இருக்குது. என்ன கேஸ்ன்னு எங்கே இருக்குது கேஸுக்கு? இதுதானே இப்போ ஹதீஸிலிருந்து சிந்தித்து விளங்குற விஷயம். ஹதீஸுடைய நேரடி அர்த்தமும் ஹதீஸிலிருந்து சிந்தித்து விளங்குற ஆதாரம்னு சொல்லி தொலைச்சிட்டு போ. இதுக்கு என்ன குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கேஸ் நாலாப்பட்டி என்ற இதுதான் மேட்ரு. நம்மளும் கேஸ் பண்ணுறோம், கேஸ் பண்ணணும். அறிவுண்டு அல்லாஹ் கொடுத்ததே அதுதான். மனிதன் அதில் வித்தியாசப்படுறான். சொன்னதை மட்டும் சொல்லாமல் அதில் கூட உள்ளதும் சேர்த்து விளங்கணும். அப்படி தான் நம்ம விளங்கிக்கிட்டு இருக்கிறோம். வெளியே சத்தம் கேட்டால் என்ன செய்கிறோம்? ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டோம்னா என்ன செய்யும்? மணி சத்தம் தான் கேட்குறோம். ஆம்புலன்ஸ் போகுதுன்னு பார்க்காம விளங்குறீல்ல, அதானே மனுஷன். சத்தம் தானே கிடைச்சி, மணி சத்தம். ஆம்புலன்ஸ் எங்கன்னு கேட்கக்கூடாது. நம்ம ஆம்புலன்ஸை பார்க்கல, ஆம்புலன்ஸுக்குன்னு ஒரு சத்தம் வச்சுருக்கிறோம், ஒரு ஹாரன். அந்த ஹாரன் சத்தம் கேட்டு என்ன செய்கிறோம்? ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. ஃபயர் இன்ஜினுக்கு ஒரு தனியாக சத்தம் வச்சுருக்கிறோம்.
ஒரு மாதிரி அடிச்சுட்டு போனோன்னா எங்கே தீ பிடிச்சிருச்சிங்கிறோம். இன்னும் பார்த்தோமா? பார்க்கல. ஒன்றுலேருந்து ஒன்று விளங்குறோம். அது எங்கே இருக்குன்னு கேட்டால் அதனால இருக்குது. இதுக்கு அதனால் அர்த்தம் எதுக்கட இன்ஜினுக்கு அந்த அந்த சத்தத்தை கொடுத்துட்டு போகிறான். அப்படித்தானே அர்த்தம் வச்சுருக்கான். மனுஷனாக செட்டிங் பண்ணுறது விளங்குறமா இல்லையா? இதுக்கு இதான் அர்த்தம்னு வந்த உடனே விளங்குறது இருக்கு. சிவப்பு லைட்டு போட நிற்கிறீங்க. சிவப்பு லைட்னா சிவப்பு லைட்டு போட்டிருக்குன்னு மட்டும் விளங்குறோமா, நில்லுன்னு விளங்குறோமா? சிவப்பு லைட்டு போட்டிருக்குன்னு விளங்குறது நேரடி அர்த்தம். நீ நில்லுங்கிறது ரெண்டாவது அர்த்தம். சிவப்பு லைட்டு போட்டால் என்ன செய்யணும்? வண்டியை நிப்பாட்டு. பச்சை லைட்டை போட்டால் ஓடு. அப்போ பச்சை லைட்டு தான் நம்ம பார்க்குற மாதிரி தவிர ஓடுங்கிற ஆர்டர்லாம் பார்க்கல. அதுக்குள்ள அடங்கி இருக்குது. இந்த மாதிரி இதான் மனுஷன் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். இதே மனுஷனாக செயல்படுறான்னு சொல்லி இருப்பதில் குர்ஆனு ஹதீஸா இஜ்மா கியாஸ்னு என்ன செய்கிறாங்க? எண்ணுகிறார்கள். கியாஸ் சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் சொல்லி முடித்து விட்டு அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது முக்கியமான விஷயம். இந்த உலமாக்களை பின்பற்றுன்னு கொண்டு வர்றாங்க. கடைசி என்ன செய்யறது? குர்ஆனை எல்லாம் தாண்டி இமாமு சஹாபி மதுஹபெல்லாம் விட்டுறது. இப்போ என்ன செய்யறது? நீ படித்தா நான் படித்தேனா, ஆலிம் சொல்கிற கேளு இப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்களே. இதுக்கு மார்க்கத்தில் இடம் இருக்குதா? மார்க் அறிஞர்களுக்கு நிறைய சிறப்புகள் உள்ள வசனத்தை எல்லாம் எடுத்து காட்டி அதையெல்லாம் வைத்து ஆலிம் சாக்கள் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது சம்பந்தமான விஷயங்களை என்ன செய்யணும்? அது வகைக்கு சம்பந்தம் இல்லை என்பதற்குரிய ஆதாரங்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற தலைப்பில் வஹி அல்லாதது இஸ்லாம் இல்லை என்பதையும் சேர்த்து நம்ம அறிந்து வருகிறோம். வகி இல்லாத என்னென்ன விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களை பின்பற்றுவது, மதுஹபுகளை பின்பற்றுவது, ஷேகுமார்களை பின்பற்றுவது, இஜ்மா என்று சொல்வது, கியாஸ் என்று சொல்வது, இப்படி எதெல்லாம் மூல ஆதாரங்களாக சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதையெல்லாம் பார்த்து வருகிறோம். அந்த கியாஸுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சில விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னால் இந்த வழக்கம் அந்த தபக்காத்து மேட்டரில் அதிரடியான பதில்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல இப்படியான ஒரு வாசகமே இல்லை. முதல்ல என்னென்ன அர்த்தம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு வாசகமே கிடையவே கிடையாது, இவங்களா கம்ப்யூட்டர் டைப் பண்ணி இவங்களா உண்டாக்கி போட்டிருக்காங்க, அப்படி ஒரு கித்தாபே கிடையாது என்று முதல்ல மறுத்தார்கள். அப்புறமேலே இன்னொருத்தர் என்ன செஞ்சாருன்னா, இருக்கத்தான் செய்யுது, இருக்குது, அவுலியாக்கள் அப்படி தான் செஞ்சாங்க, அவங்க அவுலியா தான், நீ முன்னாடி உள்ள வார்த்தைக்கு அர்த்தம் செய், பின்னாடி உள்ளதுக்கு நான் அர்த்தம் செய்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு சவால் விட்டார். முன்னாடி உள்ளதுக்கு சேர்த்த அர்த்தத்தை நான் ஃபேஸ்புக்கில் போட்டு கொடுத்தோம். இன்றைக்கி போய் பார்த்துக்கலாம். முன்னாடி உள்ளதுக்கு அர்த்தத்தை அப்போ ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு, பின்னாடி உள்ள அர்த்தத்தை நீ செய்யின்னு கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒருத்தர் கிளம்பி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அது கித்தாபில் இருக்குது, பிற்காலத்தில் இடைச்சொற்கள் பண்ணிட்டாங்க, பிற்காலத்தில் இடைச்சொற்கள் பண்ணிவிட்டார்கள், அது அவர் எழுதுனது கிடையாது, அந்த நூலில் இப்போ இருக்குது, ஆனால் யாரோ எதிரிகள் அதை நுழைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் இப்படி சொல்லி தப்பிச்சிடலாம். மதுஹபில் எவ்வளோ அசிங்கம்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் இருக்குது, எதிரிகள் நுழைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னுலாம் சொல்லலாம். இப்படி சொல்வதற்கு என்ன இருக்குன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். இது ஒரு பதில் கிடையாது. என்ன ரீசன் இருக்குன்னு, எதிரிகள் நுழைச்சாங்கன்னு சொன்னால் 2 பிரதி காட்டணும். இந்த பாருங்கள் இதில் இல்லாமல் இருக்குது, இந்த பாருங்கள் இந்த எடிஷனில் இருக்குது, இது முந்தி போட்டது, இது பின்னாடி போட்டது, சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா, பழைய பிரதியில் இல்லை புது பிரதியில் இருக்குது அப்படின்னு காட்டணும். அப்படியான எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் திடீர்னு வந்துக்கிட்டு 20 வருஷமாக கேட்டுட்ருக்குறோம். 20 வருஷமாக யோசித்து பார்த்துக்கிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, அது இடையில் நுழைத்து விட்டார்கள், எதிரிகள் அவருடைய நூல்கள்லாம் எரித்து விட்டார்கள்ங்கிறாங்க. இவருக்கு அந்த மாதிரியான எதிர்ப்புலாம் இல்லை. இவரெல்லாம் மன்னர்களாக ஜாலரா தட்டிக்கிட்டு போன காலத்தில் உள்ளவர். அது இப்னு அரபி அந்த மாதிரி ஆட்களுக்கு சொன்னாங்களே, காஃபிர் ஃபத்வா கொடுத்து அவர்களுடைய நூல்களை எரித்தார்கள்னா ஏற்றுக்கிறலாம். இவரெல்லாம் 900 உள்ளவர், எல்லாமே உஸ்மானிய பேரரசுகளை அண்டி அவங்களுக்கு ஜாலரா தட்டி அவங்களுக்கு தயவாக எழுதினவர் இவர் அப்படி ஒரு ஆள். இவரை எதிர்த்து கிதாபெல்லாம் கொளுத்துற அளவுக்குலாம் என்ன செய்யலை, அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த சூஃபியாக்களுக்குன்னே சில இணையதளங்கள் இருக்குது. சூஃபியாக்கள் அந்த இந்த தரிக்காக்களுக்குன்னே அதில் இந்த கித்தாபை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதில் கரெக்டாக எதிர்ப்பு தான் இருக்குது. இடைச்சர்கள் அதை நீக்கிட்டு போட வேண்டியதானே. அப்போ இடைச்சர்கள் என்பது இப்போ மாட்டிக்கிட்டவொன்னே சொல்கிறாங்க. அப்போ இதில் இஜ்மா காணா 3 பேருக்கு மத்தியில். ஒருத்தர் இல்லவே இல்லைங்கிறாரு, ஒருத்தர் இருக்கு இப்போ இருந்தால் என்ன அப்படிங்கிறாரு, இன்னொருத்தர் இருக்குது நீங்கள் நுழைச்சது, முந்தி அவர் எழுதும்போது அது இல்லை அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் இதில் என்னதான் மேட்ருங்கிறதுல 3 பேரும் கருத்து வேறுபாடாக இருக்கிறார்கள். இந்த 3 பேர் முதல்ல ஏகமானதாக கூடிய என்ன செய்யணும், ஒரு கருத்தை சொல்லட்டும், ஒரு கருத்து சொல்ல முடியலை. அப்போ இப்போ எது பிரச்சனை என்றால் இது தப்பிக்க பார்க்குறாங்க. இந்த கித்தாப்பில் இல்லை, அந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்குது. அவர் சொல்லலை, இந்த கித்தாப்பு கொண்டா காட்டிடுறாங்கும் போது
இல்லைன்னு சொல்ல முடியலை, அவங்க வெளியிட்டதை காட்டி போடுறோம். எதிரிகள் சில வார்த்தையை நுழைச்சிட்டாங்க, எதிரிகள் நுழைச்சிட்டாங்கன்னா அது பற்றி எதெல்லாம் நுழைச்சாங்க, அந்த புக்கில் எதெல்லாம் நுழைச்சாங்க, இந்த நுழைச்சாங்க என்பதை வந்து எப்போ சொல்கிறீங்க? இந்த கேள்வியை வந்து சவுதியிலேருந்து சில மார்க் அறிஞர்கள் இந்த மாதிரி கேட்டாங்க. சூஃபியாக்களுடைய அசிங்கங்கள்னு ஒரு புக்கை போட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த பதிலை சொல்கிறீங்களா அல்லது 1000 சொல்லிட்டீங்களா? அவர் 900 உள்ளவர் தானே, ஹிஜ்ரி 1000 400 வருஷத்துக்கு முந்தி நுழைத்து விட்டாருன்னு சொன்னியா, ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி சொன்னியா, ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி சொன்னியா, 20 வருஷத்துக்கு முந்தி தான் சொல்கிறாங்க. அசிங்கம்லாம் பரவி போன பிறகு எடுத்து காட்டின பிறகு எதிரிகள் நுழைத்து விட்டார்கள். எதிரி நுழைச்சாருன்னா எந்த எதிரி காலத்தில் இருந்தியா, நுழைத்த காலத்தில் இருந்தியா? நீ இப்போ இருந்துக்கிட்டு எதிரி நுழைச்சாங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆன்சர் கிடையாது. அப்போ என்ன விளங்குது என்று கேட்டால், ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க எழுதியிருக்கிறார்கள் என்பதிலிருந்து உறுதியாகிறது. இந்த 3 விதமான முரண்பாடுகளை வைத்து பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட சத்தியம் இல்லை. ஒரு கொள்கையில் 50 பேர் இருக்கிறாங்க, 3 பேருமே ஷாரானி பெரியாள் சொல்கிறாங்க, 3 பேருமே 3 விதமாக சொல்கிறாங்க. வேறு வேறு கருத்தில் உள்ளவங்க ஒரே சுன்னத் ஜமாத், ஒரே பரேலவி, ஒரே கபர்முட்டி கூட்டம், 3 பேருமே கபர்முட்டிகளாக இருந்து கொண்டு 3 விதமான பதிலை சொல்வது என்ன விளங்குறது? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சமாளித்து பார்க்குறாங்க. பொய்கள் அப்படி தான் இருக்கும், உண்மைன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். பொய்கள் தான் என்ன செய்யும், ஒன்று இதை போட்டு பார்ப்போம், அப்புறம் அதை போட்டு பார்ப்போம், அப்புறம் அதை போட்டு பார்ப்போம், இப்படியாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அதற்கு பதிலாக நம்ம பதிவு செய்கிறோம். இது தப்பிப்பதற்கு இப்போ சொல்லக்கூடிய வார்த்தை தானே தவிர, அவர் 900 வாழ்ந்து மறந்துப்பாரே, ஆனால் ஒரு 1000 இவருடைய நூல்கள் ஆய்வு செஞ்சு இப்படி நுழைத்து விட்டார்கள் என்ன செய்யணும் கண்டுபிடித்து அப்போ வாழ்ந்த அறிஞர்கள் சொல்லி இருக்க வேண்டும். எந்த நூற்றாண்டில் நுழைத்தார்கள்? இவர் எல்லா காலத்திலும் இவர் சப்போர்ட் தான், நம்ம தான் இப்போ எதிர்த்து நிற்கிறோம். அப்போ இவருக்கு எல்லா காலத்திலும் சப்போர்ட்டான அமைப்பில் தான் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து யார் நுழைச்சா, எந்த காலத்தில் நுழைச்சா, அதனுடைய ஆதாரங்களோடு என்ன செய்யணும், நுழைத்தார்கள் என்பதற்கு நுழைக்காத ஒரு பிரதி எடுத்து காட்டணும். இந்த பாருங்கள் பழங்கால பிரதி அந்த லைப்ரரியில் இருக்குது, அதில் இருக்கிறதா, இதில் இருக்கிறது, அப்போ தான் நுழைச்சிடணும். நுழைச்சாங்கன்னு சொன்னால் ஒரு பிரதியில் இருக்கணும், ஒரு பிரதியில் இல்லாமல் இருக்கணும். அதை வச்சோம்னா பாருங்கள் அந்த மூலத்து நூலில் இல்லை, பழைய பிரதி புதுசாக வெளியிட்டுருக்குறாங்க, இதில் இருக்குது, இவங்க சேர்த்துட்டாங்கன்னு சொல்லணும். அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் சும்மா வாய்க்கு வந்ததை நுழைத்து விட்டார்கள்னா இது பதிலாகுமா? இதை நம்ம இப்போ 3வது வெளியே பரப்பிட்டு இருக்கு ஜமால், ஷேக் அப்துல்லா ஜமாலி. இப்போ இந்த பதில் என்னது, இடையில் நுழைத்து விட்டார்கள். இதை வந்து விவாதத்திலே சொன்னார், அப்போ பதில் சொல்லிட்டோம். விவாதத்திலே சொன்னார் இந்த பதிலை, அப்போ நம்ம சொல்லிட்டோம். அந்த பதிலை இப்போ இதுவும் சொல்லி முடித்துக்கிறோம். அதனால் வந்து அசத்தியம் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபணம் ஆகிடுச்சு. ஜும்மாவில் எங்கேயும் வாசி யாரும் அர்த்தம் செய்ய போகிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம ஜமாத்தை கலைக்க போகிறதும் இல்லை. அடுத்ததாக வந்து இந்த கியாஸ்ன்னு சொன்னோம்ல, அதாவது ஒன்றிலிருந்து நேரடியாக சொல்லப்பட்ட ஒன்றிலிருந்து அதில் அடங்கி இருக்கிற ஒன்றை புரிந்து கொள்வது, இதுதான் கியாஸ். இது வந்து தனி ஆதாரம்னு சொல்லக்கூடாது. ஒரு புஸ்தகத்தை ஒருத்தர் கொடுத்து இதில் 2 விஷயம் இருக்குங்கிறோம். என்ன 2 விஷயம்? இதில் உள்ள அர்த்தமும் அதில் அடங்கியிருக்கிற கருத்தும் இருக்குன்னு ஒத்துக்குறோம். ஒன்று தானே அது, அதிலிருந்து சிந்தித்து விளங்கக்கூடியது அதில் உள்ளது தான் அது. இவர்கள் என்ன செய்கிறாங்க, இஜ்மா கியாஸ்ன்னு சொல்லி 3வது ஒரு ஆதாரம் மாதிரி 4வது ஆதாரம் மாதிரி சொல்வது தான் தப்பு. சிந்திக்கிறது தப்பு இல்லை, கரெக்டான கிரவுண்டில் சிந்தித்திருப்பார்களே, ஆனால் அதில் எந்த தவறும் இல்லைன்னு சொன்னோம். அது மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு உதாரணம் என்னென்னு கேட்டால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரத்தம் குத்தி எடுப்பார்கள். அது ஒரு மருத்துவ முறையாக அந்த காலத்தில் இருந்துச்சு. அதனால சுன்னத்து கிடையாது, ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். இந்த மருத்துவம் இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள மெத்தடில் செஞ்சாங்க. இன்றைக்கி சில பேர் ரத்தம் குத்தி வாங்குறதுன்ற ஒரு நபி வழி மருத்துவம்னு ஒரு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நபி வழிக்கு சம்பந்தம் கிடையாது, அது ஒரு மருத்துவம் தான். அது அந்த காலத்தில் மருத்துவமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் மருத்துவம் நிரூபிக்கப்பட்டால் தான் அதை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனை என்றால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து தலையில் என்ன செய்வாங்க, ஒரு ஊசி கொம்பு மாதிரி வச்சு குத்தி இப்படி உறிஞ்சி எடுப்பாங்க. கெட்ட ரத்தம்லாம் கொஞ்சம் அதிகமான ரத்தமெல்லாம் வெளியேறிடும். அந்த அரபுகளுக்கு பேரிச்சம்பழம் அதெல்லாம் திங்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரினால அதிகமான ரத்தங்கள் இருக்கும். அது ரத்தத்தை கொஞ்சம் எடுத்தோன்னே ஒரு ராகத்தாக இருக்கும் என்று விளங்கி அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள். ஜாஹிலியாக்களும் செஞ்சாங்க, ரசூல்லா கண்டுபிடிச்ச வைத்தியம் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள், அந்த அரபுகளும் செஞ்சார்கள். அந்த அரபு சமுதாயத்தில் இருந்த ஒரு மருத்துவ முறை. அது வந்து இன்றைக்கி சுன்னத்துன்னு நினைச்சிடக்கூடாது, அது செய்யலாம்னு நினைக்கக்கூடாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எதுக்கு இது பேசுகிறோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கும் பொழுது இந்த வேலை செய்தார், ரத்தம் குத்தி எடுக்கிற வேலை செய்திருக்கிறார்கள். அவங்க நோம்பாளியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரத்தம் குத்தி எடுத்திருக்கிறாங்க இப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. இப்போ இதில் இருந்து அந்த ரத்தம் குத்துற மேட்ரு இந்த காலத்துக்கு தேவையற்ற மேட்டராக இருந்தாலும், அந்த மருத்துவம் இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு இருந்தாலும், அது வகை அடிப்படையில் உள்ளது இல்லைன்றா இருந்தாலும், நோன்பு வைத்து கொண்டு எடுத்தாங்கல்ல, நோன்போட வணக்கம் சம்மந்தப்படுதில்ல. நோன்பு வைத்து கொண்டு ரத்தத்தை வெளியேற்றுவது நோன்பை முறிக்காதுன்னு விளங்குது. இதில் விளங்குற விஷயம் என்ன, ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சிருக்கிறாங்க, உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, தாம்பத்தியம் கூடாது, அது ஓகே. நம்ம ரத்தத்தை வெளியேற்றலாமா? நம்முடைய ரத்தத்தை வெளியேற்றுவது வந்து அது வந்து நோன்பை முறிக்குமா?
இப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன். இப்போ கூட என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு சக்கரை இருக்குது, டாக்டர் வந்து சோதனைக்கு ரத்த டெஸ்ட்டு கொடுங்கன்னு எழுதி தர்றாரு. நீங்கள் போய் ரத்தம் டெஸ்ட்டு கொடுக்குறீங்க. நோம்பாளியாக இருந்து கொடுக்கலாமா? ரத்தம் டெஸ்ட் எடுத்து என்ன செய்கிறாரு, சுகர் இருக்கா, அதில் இது இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி சோதனைக்காக நம்ம ரத்தத்தை வெளியேற்றுறோம். அப்போ இது கூடுமான்னு கேட்டாங்கன்னா கூடும். என்ன ஆதாரம்? இது ஆதாரம் காட்டுவோம். இது வந்து அதை சொல்லலை. இது ரத்தம் குத்தி எடுக்கிறது தான் நேரடியாக சொல்கிறது. ஆனால் அதில் என்ன அடங்கி இருக்கிறது? ரத்தம் வெளியேறுவது நோன்பை முறிக்காது, வெளியேற்றுவது நோன்பை முறிக்காது. குடிக்கிறது தான், ரத்தத்தை குடித்தா தான் என்ன செய்யும், நோன்பை வந்து முறிக்கும்னு சொல்ல முடியுமே தவிர அது ஹராம், அது ஒரு விஷயம். அப்போ ரத்தம் வந்து வெளியேறுவது என்ன செய்யாது, பிடிக்காது. அதே மாதிரி ரத்த தானமே செய்கிறோம். நோம்பாளி டயர்டாயிருவார்கள் என்பதற்காக செய்யாமல் இருக்கலாம். ஒருத்தர் ஒரு அவசியம், ஒரு ரொம்ப அரிதான குரூப்பாக இருக்குது, ஒரு ஆஸ்பத்திரியில் மாட்டிக்கிட்டாரு, ஒரு நோம்பாளி என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட தான் அந்த குரூப் இருக்குது, அவர் வந்து ரத்தம் கொடுக்கறது இப்போ முன் வர்றாருன்னு வைங்க, டயர்டாக வேண்டாம் ஆவாரே தவிர அப்படி கொடுத்தா அவரோட நோம்பு முறியுமா ஒரு கேள்வி வருது. ஒரு டயர்டாகிறதுக்காக அவர் தவிர்த்து கொள்ளலாம்னு சொல்லலாம். ஆனால் உயிர் காக்கிற ஒரு விஷயம்னு வருது, நோம்பு முறிச்சிட்டு கூட அவர் கொடுக்கலாம், அது ஒரு விஷயம். சரி, முறிக்காமல் கொடுக்க விரும்புகிறார், எனக்கு தாங்கிக்கிற முடியும் அப்படின்னு நினைத்தாரே. ஆனால் நோன்பு வைத்துக்கொண்டு தன்னுடைய ரத்தத்தை வந்து அடுத்தவருக்கு தானம் செய்கிறாங்கல்ல, அப்படி வெளியேற்றினால் நோன்பு முறியுமா இப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த அதிசயம் வச்சே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ரத்தம் வெளியேற்றுவது முறிக்காத, ரசூல்லா வச்சுருக்காங்களே, நோன்பு வைத்துக்கொண்டு ரத்தத்தை வெளியேற்றிருக்கிறாங்கல்ல, வெளியேற்றுவது நோன்பு முறிக்காது. எல்லாத்திலும் வெளியேற்றுவதுன்னு வருது, அனைத்திலுமே வெளியேற்றுதல் வருது. ரத்தம் குத்தி வாங்குதல் என்பதிலையும் அந்த வெளியேற்றுவது வருகிறது, டெஸ்ட்டுக்கு ரத்தம் கொடுக்கறதுலையும் வெளியேற்றுறதுங்க வருது, ரத்த தானம் செய்கிறோம் இல்லையா, அதுலையும் வெளியேற்றுவது வருகிறது. அப்போ உடம்பிலிருந்து ரத்தம் வெளியேற்றப்படுவது நோன்பை முறிக்காது. சரி, ஒருத்தன் வெட்டி விட்டான், ரத்தம் ஓடுது, முறிக்குமான்னு கேட்குறாங்க. ஒருத்தங்க நோன்பு வச்சுருக்கும்போது நினச்சிட்டான், கீழே விழுந்து மண்டையை உடச்சிக்கிட்டான், ரத்தம் ஓடுது, கையை வெட்டி விட்டாங்க, ரத்தம் ஓடுது, நோன்பு முறிக்குமான்னு ஒருத்தர் கேட்குறாங்க. ரத்தம் ஓடினா ஏன் முறியுது? அதே முறியுது. அவர் டயர்டாயிருவாருங்கிறக்காக முறிக்க சொன்னால் சொல்லிட்டு போங்க, அது ஒரு விஷயம். நீ இன்னொரு நாளைக்கு வச்சுக்கப்பா, மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கு, நீ ட்ரீட்மெண்ட்டை பண்ணு, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது அது ஒரு விஷயம். முறிக்குமா முறிக்காத அந்த ஒரு கேள்வி கேட்டாங்களே, ஆனால் அதற்கான பதிலை நம்ம இதிலிருந்து கொடுக்கலாம்ல. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியாக இருந்து ரத்தம் குத்தி எடுத்தார்கள் திருமதியில் 147 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு இதில் சொல்லாத ஆனால் இதில் அடங்கி இருக்கிற, நேரடியாக சொல்லாத இதில் அடங்கி இருக்கிற இந்த கருத்துக்கள்லாம் எடுக்கலாம்ல. இதை தான் கேஸு ஒரு ஆதாரம்ங்கிறாங்க. கேஸும் ஒரு ஆதாரம் கிடையாது, இந்த ஹதீஸில் இருக்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த ஹதீஸில் அந்த கருத்து இருக்கிறது, இன்னும் நவீனமாக என்னென்னமோ வரும், அதுக்கு இது இருக்கும். இப்போ ரத்தம் குத்தி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ரத்த தானம் செய்யறது இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை விட என்னென்ன முறையெல்லாம் பின்னால் கண்டுபிடிப்பாங்க, அது இதுக்கு ரிலேட்டிவாக வரும். இந்த ஹதீஸை வச்சு அதுக்கு மொத்தமாக கொடுப்பாங்க. நம்ம காலத்திற்கு பின்னாடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்துக்கு கூட இந்த ஹதீஸை வைத்து ஆதாரமாக கொண்டு இதுக்கு பொருத்தமாக இருந்தால், இதுக்கு இணங்கி வந்தால் பத்துவா கொடுப்பாங்க. இதை நம்ம பார்த்துக்கிறோம். இதுதான் நான் மூணாவது ஆதாரம்ங்கிறாங்க. இப்படி சொல்லுவது தான் என்ன செய்கிறாங்க, கேஸு மூணாவது ஆதாரம்லாம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் தான் அதில் நேரடியாக சொல்லக்கூடிய கருத்துக்களும் ஆதாரம், அதில் அடங்கி இருக்கிற கருத்துக்களும் ஆதாரம், அவ்வளோ விஷயம். குர்ஆன் ஹதீஸ் ரெண்டு தான் இஸ்லாத்தினுடைய ஆதாரம், வஹி மட்டும்தான். அந்த வஹி என்பது டைரெக்டாக சொல்லக்கூடிய விஷயங்களும் ஆதாரம் தான், அதில் அடங்கி இருக்கிற கருத்துக்களும் ஆதாரம் தான் அப்படின்னு சொன்னால் ரெண்டு தான் நிற்கிது, இப்போ மூணுலாம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு புரிந்து கொள்வதற்காக வேண்டி நிறைய இது மாதிரி இருக்கிறது, புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால், இப்போ தஜ்ஜாலை பற்றி நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். இறுதி காலத்தில் வரப்போகிறோம். தஜ்ஜாலுங்கிற வந்து என்ன செய்வான், ரொம்ப அநியாயம் பண்ணுவான், அது மாதிரிலாம் இருக்குது. அப்போ அந்த தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ நமக்கு இந்த டாபிக் தேவையானது என்ன என்று கேட்டால், அப்போ அவனை பற்றி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவன் எவ்வளோ நாளைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க சஹாபாக்கள், பூமியில் அவன் எவ்வளோ காலத்துக்கு இருப்பான், தஜ்ஜால்னு வந்த பிறகு எவ்வளோ நாளைக்கு அவனுடைய அந்த ஆட்டம் இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 40 யௌமன், ஒரு 40 நாளைக்கு இருப்பான் அவன். தஜ்ஜாலுங்கிறவன் வந்து அவனுடைய ஆட்டம் எவ்வளோ நாளைக்கு, 40 நாளைக்கு தான் ஆட்டம் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாங்க. கொஞ்சம் கூடுதலாக எப்படி விளக்குறாங்கன்னா, யௌமுன் க சனத்தின், ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும், ஒரு முதல் நாள். ஓ யௌமுன் க ஷஹரின், இரண்டாவது நாள் ஒரு மாத அளவுக்கு இருக்கும். ஓ யௌமுன் க ஜுமாத்தின், மூணாவது நாள் ஒரு வார அளவுக்கு இருக்கும். ஓ சாயுரு ஐயாமிஹி க ஐயாமிக்கும், எஞ்சிய நாட்கள் சாதாரண நாட்களை போலவே இருக்கும். அப்போ 40 நாள் இருந்தாலும் ஒரு வருஷமும் ஒரு மாதமும் ஒரு வாரமும் ப்ளஸ் 37 நாளும் என்கிற அளவில் அது இருக்கும். அந்த நாள் நீண்ட நாளாக இருக்கும், ஒரு வருஷம் அளவுக்கு பெருசாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது இன்றைக்கி அது மாதிரி இருக்கிறது.
ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கிறதுனா 6 மாதம் பகலாக 6 மாதம் இரவாக சில பகுதி இருக்குல்ல, அதை பார்த்தா ஒரு நாள் தானே ஆகுது. சில பகுதிகள் இன்றைக்கி இருக்கிற பூமியிலேயே 6 மாதம் பகலாகவே இருக்கும், 6 மாதம் ஏன்னா சூரியன் பூமி வந்து ஒரு கொஞ்சம் சாய்வாகத்தான் சுற்றி கொண்டு நேரடியாக இல்லை, அப்படி கிராஸாக ஒரு 20 டிகிரி கிராஸாக சுற்றுற காரணத்தினால சில பகுதிகளில் என்ன செய்யும், துருவ பிரதேசங்களில் 6 மாதம் பகலாக இருக்கும், 6 மாதம் இரவாக இருக்கும். அப்போ ஒரு பகல் ஒரு இரவு தானே ஒரு நாள். நமக்கு 6 மாதம் ஆகும்போது அவனுக்கு ஒரு பகல் தான் முடிஞ்சிருக்கும். அப்போ நமக்கு அவனுக்கு ஒரு வருஷம் நமக்கு ஒரு நாள் ஆகுது பாருங்க, வருதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி வந்து தஜ்ஜால் வரும் பொழுது பூமியெலாம் ரிவர்ஸில் சுற்றும், அது ஏதோ அந்த சுற்று அழிக்கிறக்காக வேகத்தெல்லாம் மட்டுப்படுத்துவான், ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இலக்கியமாக இப்படி சொல்கிற வழக்கம் இருக்குது. ஒரு நாள் போகிற ஒரு வருஷம் போகிற மாதிரி இருக்குது. ஒரு நெருங்கினா ஒரு சந்தோஷமான நாள் பிரிஞ்சுட்டோன்னு வைங்க, ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, புதுமண தம்பதி பிரிஞ்சுட்டாங்கன்னா 2 நாள் போனது எனக்கு 2 வருஷம் மாதிரி தெரியும். அந்த மாதிரியாக நெசமாகவே நாள் பெருசாக இருக்குமா. அதே எப்படி சொல்லுவோம்ல, ஒரு மாதம் மாதிரி நோம்பு நேற்று வந்த மாதிரி இருக்கு, இன்றைக்கி போயிடுச்சு அப்படிமோ. ஒரு மாதமும் ஒரு நாள் மாதிரி போயிருக்கு சில நேரத்தில். அது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி மனசு சொல்லணும். அதையும் நம்ம இப்படி பேசுவோம். அது நிஜமாகவே ஒரு வருஷம் அளவுக்கு 365 நாள் அளவுக்கு வருங்கிற அர்த்தத்தில் சொன்னாங்களா, அல்லது ஒரு இலக்கியமாக அந்த கொடுமை தாங்க ஒரு வருஷம் அளவுக்கு கொடுமையாக இருக்கும்னு சொன்னாங்களா அப்படின்னு டவுட் வரும். அப்போ சஹாபாக்கள் அவங்க கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், தாலிக்கல் யௌமுல்லதி க சனத்தின், ஒரு நாள் ஒரு வருஷம் போல் இருக்கும்னு சொன்னீங்கல்ல, ஒரு நாள் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும் நீங்கள்ல, அந்த நாளில் தக்ஃபீனா பிஹி ஸலாத்து யௌமின், அந்த ஒரு வருஷத்துக்கு சேர்த்து ஒரு நாள் நாங்கள் தொழுதா போதுமான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் வந்து என்ன செய்ய டைரெக்டாக புரியுறாங்க, ஒரு வருஷம் போலன்னா ஒரு வருஷம் போல தான், பெரிய நாள் தான், நீண்ட நாள், 6 மாதம் பகல் 6 மாதம் இரவுங்கிற அளவுக்கு உள்ள அந்த நாளாக இருக்கும். அப்போ சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அப்போனா ஒரு நாள் தானே கணக்குப்படி ஆகுது, ஒரு நாள் தான் கணக்குப்படி ஆகுது, கணக்குப்படி ஒரு நாள் ஆகும்னு சொன்னால் அந்த மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு 5 வேளை தொழுக போதுமா, அது ஒரு நாளுங்கிற கணக்கு எடுத்துக்கொண்டு செய்யலாமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா கூடாது, அதை கணித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மேட்ரு என்னென்னு கேட்டால் டைரெக்டான அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொன்னேன், ரசூல்லா கேட்கல. ஒரு வருஷம் சொன்னது வந்து ஒரு வருஷம் தான்ப்பா, 365 நாள் கணக்கு அளவுக்கு தான் பெருசாக தான் இருக்கும், அதனால அந்த கேள்வி வருது. இப்போ சஹாபாக்கள் கேட்டோம், ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ஆமாம் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கணித்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அப்போ ஆவரேஜான ஒரு நாள் இருக்குது பார்த்தீங்களா, 12 மணி பகல், 12 மணி இரவு, அல்லது 11, 13, இதெல்லாம் ஒரு சராசரியான ஒரு அளவில் உள்ளது. இந்த மாதிரி நாட்களை தான் நாட்களாக எடுத்துக்கொள்வோம். 6 மாதம் பகல் 6 மாதம் இரவு வந்தால் துருவத்தில் வாழ்கிறான்னு வைங்க, அவன் வந்து மொத்தத்தில் 5 வேளை தொழுதா சரியாக வருமா? அவன் கணக்குப்படி என்ன, ஒரு பகல் ஒரு இரவு தானே, ஒரு பகல் ஒரு வருஷம் போகிறதுக்கு அவனுக்கு என்ன ஆயிரும், ஒரு பகல் வந்திருக்குது, ஒரு இரவு வந்திருக்குது, நமக்கு 365 நாள் ஓடி போச்சு. இதே டைம் அவனுக்கு என்ன செய்யுது, 6 மாதம் இரவாகவே ஓடுகிறது, 6 மாதம் பகலாக ஓடுகிறதுன்னு சொன்னால் இவன் வந்து மொத்தத்தில் 5 வேளை தொழுதா போதுமான்னு ஒரு கேள்வி வருதுல்ல, அது முடியாது. தஜ்ஜாலுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னதை இதுக்கு பொருத்தணும். இது வந்து நீ அப்படி இருக்க முடியாது, ஒரு நாள் தான் கணக்கு, 24 மணி தான் கணக்கு, இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நீ என்ன செஞ்சிக்க, கணித்துக்கொள். அவங்க என்ன செய்வாங்கன்னா பகல் நேரத்தில் இஷாவும் தொழுவாங்க, சுபுவும் தொழுவாங்க, மகரிபும் தொழுவாங்க. என்ன செய்வாங்க, முதல் 24 மணி எடுத்துக்கிடுவாங்க. 6 மணிக்கு சுபுகு, 12 மணிக்கு லொஹரு, 5 மணி 4 மணிக்கு அசரு, அதுக்கப்புறமேலு வந்து 6 மணி 7 மணிக்கு மகரிபு, ஒரு 8:30 மணிக்கு வந்து இஷான்னு சொல்லி தொழுதுருவாங்க. அப்போ மறுபடியும் 6 மணி, அடுத்த 6 மணி வந்து அடுத்த நாள் ஆகிக்கிறோம். 24 மணி நேரம் ஓடும்ல, அந்த ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு 5 வேலையாக ஆக்கி கொண்டு கணிச்சிட்டு போயிடணும். 6 மாதம் பகலாக இருந்தாலும் அதே மாதிரி 6 மாதம் இரவு இருக்குன்னு வைங்களேன், இரவுல லொஹர்லாம் தொழுவாங்க. அது இரவாக இருக்கும், என்ன செய்வாங்க, இரவுல லொஹர்லாம் தொழுவாங்க. இரவுல 6 மாதம் இரவாகவே இருக்குதே, 6 மாதம்ங்கிறது 6 மாதத்துடைய நாள் 180 நாள் அதுக்குள்ளே இருக்குதே. 6 மாதம் அளவுக்கு இருக்குன்னா 180 நாளுடைய அளவுக்கு டைம் இருக்கிறது. அப்போ அந்த டைமுக்குள்ளே என்ன செய்வாங்க, 6 ஒரு முதல் 12 மணி நேரம் எடுத்துக்கிடுவாங்க, 24 மணி நேரமாக எடுத்துக்கிடுவாங்க. இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே 5 வேளை தொழுகை என்ன அப்படின்னு சொல்லி அந்த கடிகார கணக்கு மாதிரி வைத்துக்கொண்டு அவங்க ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் பகல் 6 மாதம் இரவாக இருந்தாலும் நம்ம எத்தனை தொழுகை தொழுகிறோமோ அத்தனை தொழில் முடிச்சிடுவாங்க. நம்ம வந்து 24 மணி நேரம் 12 மணி நேரம் பகல் 12 மணி நேரம் இரவாக இருக்குமே, நாம் எப்படி ஒரு 5 வேளை தொழுகையை தொழுது ஒரு வருஷத்தில் எத்தனை தொழுகை தொழுது முடிக்கிறோமோ இதே கணக்கு பிரகாரம் அவங்களும் தொழுது விட வேண்டும்னு மொத்தம் கொடுக்கலாம். என்ன ஆதாரம், அவனுக்கு ஒரு பகல் ஒரு இரவு தானே வந்திருக்குன்னு கேட்டால் இதுதான் ஆதாரம். தஜ்ஜால் வரும்போது சொன்னாங்கல்ல, ஒரு வருஷம் அளவுக்கு நீளமாக இருந்தால் கூட ஒரு நாள் கணக்கு கிடையாது, ஒரு நாள் தான் அது.
ஒரு வருஷம் அளவுக்கு பெருசாக இருக்கும். இருந்தாலும் அது ஒரு வருஷத்துடைய நாள் பெருசாகி விட்டது என்று சொன்னால் ஒரு வருஷத்தினுடைய கணக்கான எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும். அதுபோக லாஜிக்காகவும் சிலது சொல்லலாம். இதில் இது கேஸில் இருக்கிறது. அவன்கிட்ட கேட்கணும், ஓ 6 மாதம் பகல் 6 மாதம் இரவு உண்டா, ஒரு நாள் தானோ, அப்படின்னா அந்த உலகம் சேர்த்து 3 உலகம் திம்பிக்கலான்னு இருக்கணும். 6 மாதம் பகல் 6 மாதம் இரவுக்கும் சேர்த்து மொத்தமாக 3 உலகம் திம்பிக்கலா, திங்கிறதுக்கு கரெக்டாக பண்ணுறீல்ல. அப்போ 6 மாதத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு பகல் சாப்பிட்டு ஒரு காலையில் சாப்பிட்டு மத்தியானத்து 6 மாதத்துக்கு 2 வேளை சாப்பாடு தான் மொத்தத்துக்கு. அடுத்த 6 மாதத்தில் ஒரு வேளை சாப்பாடு, நைட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடுவியா, சோத்துக்கு மட்டும் கணக்கு பண்ணுறியா, டயத்தை கணக்கு பண்ணுறீங்களா? அதனால இதை ஒரு நாள் வாதிட முடியாது. திங்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்குலாம் நம்ம என்ன செய்கிறோம், அது கரெக்டாக டைம் போட்டு தன்னால் பசிக்கும். இவன் முடிவு செய்யாட்டாலும் வயிறு கேட்குமே. 12 மணி நேரம் ஆச்சுன்னா என்ன செய்யும், நேற்று 12க்கு சாப்பிட்டோம்னா இன்னைக்கு 12க்கு அடுத்த சாப்பாடை போடுன்னு சொல்லுமே. அப்போ ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒருக்காக மத்தியானம் சாப்பாடு கேட்கும், ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கு ஒருக்காக காலை சாப்பாடு கேட்கும், ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கு ஒருக்காக இரவு சாப்பாடு கேட்கத்தானே செய்யும். அப்போ சாப்பாட்டுக்கு மட்டும் 3 வேளை கரெக்டாக பண்ணுறீல்ல, தொழுகி பண்ணுங்க என்றே ஒரு லாஜிக்காகவும் சொல்லலாம். அது ஹதீஸை கொண்டும் சொல்லலாம். லாஜிக்காக சொல்லுவது அதோட எழுத்து கொடுத்தா என்ன செய்வான், நேரடியாக காட்டுமான்னு கேட்டாலும் கேட்பான். அது இபாதத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லிடுவான். இப்போ வாயை மூடிக்கிறது, பேச முடியாது. தஜ்ஜால் ஹதீஸை போட்டால் என்ன செய்ய முடியாது. ரசூல்லா அந்த மாதிரி ஒரு நாள் இருக்குமையானால் நீ கணித்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டாங்கல்ல, கணிச்சுக்கிட்டு போ. இதுதான் கேஸுங்கிறது. இது முஸ்லீமில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்போ இது என்ன மேட்டர்னு கேட்டால், அந்த ஒரு செய்தியை ரசூல்லா ஒரு சம்பவத்துக்கு தான் சொல்கிறாங்க. நல்லா விளங்கிக்கிறங்க. தஜ்ஜால் என்பவனுடைய வருகைக்கு தான் சொல்கிறாங்க, நேரடியாக அதுதான் நவீன காலத்தில் உள்ள இந்த மாதிரி துருவ பிரதேசங்கள் இதுகளை பற்றி எல்லாம் நினைத்து சொன்னதெல்லாம் கிடையாது. நம்ம நினைத்தாலும் இந்த கருத்தில் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி உள்ளதுக்கு இது பொருந்துமா பொருந்தாதான், இப்படி முடிவதற்கு பேர் தான் கியாஸ். ஆக கடைசியில் குர்ஆன் ஹதீஸ் 2 தான் இருக்கிறது, இஜ்மான்னு ஒன்று கிடையாது. கியாஸ்னு ஒரு தனி ஆதாரம் கிடையாது. குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய சிந்தித்து விளங்கக்கூடிய கருத்து. இதை ஒரு 3வது 4வது ஆதாரமாக சொல்வது ஏற்க முடியாது. ஆனால் கியாஸ்ங்கிற பேரில் சிந்திக்கிறது கூடுமான அது கூடும். ஆதாரம் தனியாக சொல்லாதீங்க. இதுதான் நமக்கு அவங்களுக்குள்ள வேறுபாடு.